யாவரும் கண்களை மூடி கர்த்தருடைய மகிமை நிறைந்த கிருபை நிறைந்த பிரசன்னத்தை உணர்ந்த தேவ பிள்ளைகளாக இந்த ஆராதனையினுடைய ஆரம்ப நேரத்தில் ஜெபத்தோடு கூட கர்த்தருடைய சமூகத்தை இந்த ஆராதனை நாம் ஆரம்பிக்க போகிறோம். சகோதரனோடு கூட இணைந்து கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பார்த்து ஜெபம் செய்வோம். மகா இறக்குள்ளதான் நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நல்ல மனமகிழ்ச்சியின் மாலை போவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த முதலாவது ஆண்டவரப்பா ஸ்தோத்திரம். இந்த மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமையில் மாலை வேளையில் நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளை எங்களுக்கு ஆண்டவரப்பா விரதமாய் நீர் ஆசீர்வதித்து தர வேணுமாய் நாங்கள் மன்றாடி செபிக்கிறோம். ராஜா, தொடர்ந்து உடைய கிருபை அன்பு எங்களோடு கூட இருக்கட்டும். இந்த மாலை ஆராதனைக்கு வருகிற பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீ துரிதப்படுத்தி நீர் கொண்டு வர வேணுமாய் செபிக்கிறோம். ராஜா, ஆண்டவரே, உடைய சமூகத்தில் வருகிறது நல்லது என்று சொல்லி அவர் கண்டுகொள்ளத்தக்கதான கிருபையினாலே ஒவ்வொருவரையும் நீ நடத்த வேணுமாய் செபிக்கிறார். ராஜா, ஆண்டவரே கடலில் ஆண்டவரப்பா ஸ்தோத்திரிக்கிறார். கப்பலில் இருந்தவர்கள் உம்மை கண்டு பயந்த பொழுது பயப்படாதிருங்கள் நான் தான் என்று சொல்லி ஆண்டவரப்பா அவர்களை வெளிப்படுத்தினது போல ஆண்டவரே ஸ்தோத்திரத்தை ஆளுமையாகி உம்முடைய சமூகத்தில் கூடி வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரப்பா நீர் வெளிப்பட்டு ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரப்பா தைரியத்தின் ஆவியினாலே ஒவ்வொருவரையும் நடத்த வேணுமாய் செபிக்கிறோம். உம்முடைய வல்லமையுள்ள கிருபை ஒவ்வொருவரோடு கூட இருக்கட்டும். ஆண்டவரப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேளையில் நாங்கள் பாடுகிற பாடல்களையும் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுத்து செபிக்கிறோம். ராஜா, பாடும்போது ஆண்டவரப்பா உம்முடைய பிரசன்னம் இறங்கி வந்து ஒவ்வொருவரையும் உற்சாகப்படுத்தட்டும். ஆண்டவரையுடைய பரிசுத்தாவின் வல்லமையினாலே ஆண்டவரப்பா ஒவ்வொருவரையும் ஆண்டவரப்பா நீ நடத்த வேண்டுமாய் செபிக்கிறோம். ஆண்டவரை ஏறெடுக்கிற துதி ஆராதனையும் உம்முடைய கரத்தில் வகிக்கிறோம். ஆண்டவரப்பா துதிக்கும் பொழுதும் ஆண்டவரையுடைய வல்லமையில் ஆவி இறங்கி ஆண்டவரப்பா தாசன் மறைக்கப்பட வெளிப்பட இருந்து தாசனை கொண்டு அநேக காரியங்களை வெளிப்படுத்த கிருபை தந்து நீர் நடத்த வேணுமாய் செபிக்கிறார். ராஜா, இந்த மாலை ஆராதனை ஒரு அற்புத ஆராதனையாக நீ நடத்தி கொடுக்க வேணுமாய் செபிக்கிறோம். ஆண்டவரப்பா, செய்தி வேலையை கூட உடைய கரத்தில் வகிக்கிறோம். செய்தியை கொண்டு வருகிற தாசனை கூட ஆண்டவரப்பா நீர் ஆண்டவரப்பா அற்புதமாய் எடுத்து பயன்படுத்துங்க. தாசன் மூலமாக இந்த நாடு குறிதான ஆண்டவரே மன்னாவை நீ தந்து நீர் ஆண்டவரப்பா நடத்த வேணுமாய் செபிக்கிறார். ராஜா, உம்மிடத்தில் வருகிற ஒருபோது வெக்கப்பட்டு போவதிலேயே ஆண்டவரே ஒவ்வொருவரையும் நீர் அப்படியாக வாழ்நாளிலே ஆண்டவரப்பா சுகித்திருக்கத்தக்கதான நல்ல ஆவியினாலே நீ நடத்தி ஆசீர்வதிக்க போகிறதற்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உடைய கிருபையும் அன்பு எங்களோடு கூட இருக்கட்டும். காத்துக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அப்படியே நாம் வலது கரம் உயர்த்தி கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பார்த்து, ஆண்டவரே, இந்த மாலை வேளையிலும் உம்முடைய திரு சமூகத்தில் எங்களை நாங்கள் ஆண்டவரை மீண்டுமாக ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொல்லி, ஓ க்ளோரி 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 ஸ்தோத்திரம். தெய்வீக கூடாரமே, என் தேவனின் சந்நிதியே, தேடி ஓடி வந்தோ தேவிட்டாத பாக்கியமே, தெய்வீக கூடாரமே, என் தேவனின் சந்நிதியே, தேடி ஓடி வந்தோ தேவிட்டாத பாக்கியமே, மகிமை மகிமை மாட்சிமை மாறா என் நேசருக்கே, மகிமை மகிமை மாட்சிமை மாறா என் நேசருக்கே. கல்வாரி திருப்பீடமே, கரை போக்கும் இயேசு கிறிஸ்துவனுடைய திரு இரத்தமே, உயிருள்ள பரிசுத்த ஜீவ பலியாக எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். சொல்லுங்க. கல்வாரி திருப்பீடமே, கரை போக்கும் திரு இரத்தமே, கல்வாரி திருப்பீடமே, கரை போக்கும் திரு இரத்தமே, உயிருள்ள பரிசுத்த ஜீவ
பலியாக ஒப்பு கொடுத்தோமையா. உயிருள்ள பரிசுத்த ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தோமையா. மகிமை மகிமை மாட்சிமை மாறாய நேசருக்கே. மகிமை மகிமை மாட்சிமை மாறா என் நேசருக்கே. ஈசோப்புலால் கழுவும் இன்றே சுத்தமாவோ. ஈசோப்புலால் கழுவும் இன்றே சுத்தமாவோ. உரைகின்ற பனி போல வெண்மையாவோம் ஐயா திருவார்த்தையினார். உரைகின்ற பனி போல வெண்மையாவோம் ஐயா திருவார்த்தையினார். மகிமை மகிமை மாட்சிமை மாறா என் நேசருக்கே. மகிமை மகிமை மாட்சிமை மாறா என் நேசருக்கே. அப்பாவும் சமூகத்தின் அப்பங்கள் நாங்கள் ஐயா எப்போதும் திரு பாதம் அமர்ந்திட ஏங்கி தவிக்கிறோம். பாடுவோம். அப்பாவும் சமூகத்தின் அப்பங்கள் நாங்கள் ஐயா. அப்பாவும் சமூகத்தின் அப்பங்கள் நாங்கள் ஐயா. எப்போதும் உம் தீரு பாதம் அமர்ந்திட ஏங்கி தவிக்கின்றோ. எப்போதும் உம் தீரு பாதம் அமர்ந்திட ஏங்கி தவிக்கிறோ. மகிமை மகிமை மாட்சிமை மாறா என் நேசருக்கே. மகிமை மகிமை மாட்சிமை மாறா என் நேசருக்கே. உலகத்தின் வெளிச்சம் நாங்கள் உமக்காய் சுடர் விடுவோ. உலகத்தின் வெளிச்சம் நாங்கள் உமக்காய் சுடர் விடுவோ. ஆனந்த தைலத்தான் அபிஷேகியும் ஐயா அனல் மூட்டி எரிய விடும். ஆனந்த தைலத்தான் அபிஷேகியும் ஐயா அனல் மூட்டி எரிய விடும். மகிமை மகிமை மாட்சிமை மாறா என் நேசருக்கே. மகிமை மகிமை மாட்சிமை மாறா என் நேசருக்கே. தூபமாக நறுமணமாக எங்களுடைய துதிகளையும் ஸ்தோத்திர வழிகளையும் நாங்கள் செலுத்துகிறோம் அப்பா. என்னாலும் எப்போதும் எல்லா ஜெபத்தோடும் ஆவியில் நிறைந்து ஜெபிக்க, ஆவியில் நிறைந்து ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்க கிருபை தருகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். பாடுவோமா?
மனமாய் துதிகளை செலுத்துகிறோ. என்னாலும் எப்போதும் எல்லா ஜபத்தோடும் ஆவியில் ஜெபிக்கிறோ. என்னாலும் எப்போதும் எல்லா ஜபத்தோடும் ஆவியில் ஜெபிக்கிறோ. மகிமை மகிமை மாட்சிமை மாறா என் நேசருக்கே. மகிமை மகிமை மாட்சிமை மாறா என் நேசருக்கே. ஜீவனுள்ள புதிய மார்க்கம் தந்தீரையா. ஜீவனுள்ள புதிய மார்க்கம் தந்தீரையா. மகா பரிசுத்த கூடாரத்திற்குள்ளே மகிமையில் நுழைந்து விட்டோ. மகா பரிசுத்த கூடாரத்திற்குள்ளே மகிமையில் நுழைந்து விட்டோ. மகிமை மகிமை மாட்சிமை மாறா என் நேசருக்கே. 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 ஆண்டவரே, இந்த பழைய ஏற்பாட்டு நாட்களில் ஆசரிப்பு கூடாரத்தில், இந்த தெய்வீக கூடாரத்தில் ஆண்டவரே, ஜனங்கள் எல்லாரும் உம்மை மகிமைப்படுத்த, உம்மை ஸ்தோத்தரிக்க, உம்மை உயர்த்த, உமக்கு கனம் செலுத்த, கனத்தை கொண்டு வர அன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு கூடாரத்தை கர்த்தர் நீர் மோசேயின் இடத்துல சொல்லி செய்ய சொன்னீர். புதிய ஏற்பாட்டு நாட்களில் வாழ்கிற நாங்கள் ஆண்டவரே, எங்களுக்காக இருக்கக்கூடிய, எங்களுக்காக கர்த்தர் வைத்திருக்கக்கூடிய ஆண்டவரே இந்த கல்வாரி திருப்பீடத்தின் வழியாக ஆண்டவரே, உம்முடைய மகிமை நிறைந்த கிருபை நிறைந்த பிரசன்னத்துக்குள் நாங்கள் கடந்து போய் இன்னும் உம்மை உயர்த்த, இன்னும் உம்மை துதிக்க, இன்னும் உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு மகிமையை கொண்டு வர கர்த்தர் தொடர்ந்து நீர் எங்களுக்கு கிருபை தந்து அல்லேலூயா நடத்தும் 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 நடத்தும். ஆமேன் ஆமேன். அல்லேலூயா அல்லேலூயா. ஒரு பாடலை பாடி நம் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். மகிழ்ச்சியோடு துதிக்கிறேன், மகிழ்ந்து துதிக்கிறேன். மன்னவனே இயேசுராஜா, எங்கள் மனதில் பூத்து மனம் வீசும் ரோஜா. பாடுவோமா? க்ளோரி. மகிழ்ச்சியோடு துதிக்கிறேன், மனம் மகிழ்ந்து துதிக்கிறேன். மன்னவனே இயேசுராஜா, எங்கள் மனதில் பூத்து மனம் வீசும் ரோஜா. இயேசுராஜா, சாரோன் ரோஜா. மகிழ்ச்சியோடு துதிக்கிறேன், மனம் மகிழ்ந்து துதிக்கிறேன். மன்னவனே இயேசுராஜா, எங்கள் மனதில் பூத்து மனம் வீசும் ரோஜா. இயேசுராஜா, சாரோன் ரோஜா. நாற்றமாக இருந்த வாழ்வை வாசமாக மாற்றினீர். நாற்றமாக இருந்த
மாற்றினீரே, வாசமாக மாற்றினீரே. பாவியாக இருந்த என்னை பரிசுத்தனாய் மாற்றினீரே, பரிசுத்தனாய் மாற்றினீரே. நாற்றமாக இருந்த வாழ்வை வாசமாக மாற்றினீரே, வாசமாக மாற்றினீரே. பாவியாக இருந்த என்னை பரிசுத்தனாய் மாற்றினீரே, பரிசுத்தனாய் மாற்றினீரே. வல்லவரே நல்லவரே, வல்லவரே நல்லவரே, எங்களை வாழ வைக்கும் அன்பு தெய்வம் நீரே, எங்களை வாழ வைக்கும் அன்பு தெய்வம் நீரே. மகிழ்ச்சியோடு துதிக்கிறேன், மனம் மகிழ்ந்து துதிக்கிறேன், மன்னவனே இயேசு ராஜா. எங்கள் மனதில் பூத்து மனம் வீசும் ரோஜா, இயேசு ராஜா, சாரோன் ரோஜா. நெருக்கத்திலே இருந்த என்னை விசாலத்தில் வைத்தீரே, விசாலத்தில் வைத்தீரே. சேற்றிலிருந்து தூக்கி என்னை கண்மலை மேல் நிறுத்தினீரே, கண்மலை மேல் நிறுத்தினீரே. நெருக்கத்திலே இருந்த என்னை விசாலத்தில் வைத்தீரே, விசாலத்தில் வைத்தீரே. சேற்றிலிருந்து தூக்கி என்னை கண்மலை மேல் நிறுத்தினீரே, மலை மேல் நிறுத்தினீர். அற்புதரே அதிசயமே, அற்புதரே அதிசயமே, எங்களை வாழ வைக்கும் அன்பு தெய்வம் நீரே, எங்களை வாழ வைக்கும் அன்பு தெய்வம் நீரே. மகிழ்ச்சியோடு துதிக்கிறேன், மனம் மகிழ்ந்து துதிக்கிறேன், மன்னவனே இயேசு ராஜா. எங்கள் மனதில் பூத்து மனம் வீசும் ரோஜா, இயேசு ராஜா, சாரோன் ரோஜா, இயேசு ராஜா, சாரோன் ரோஜா. தாயைப் போல என்னை அவர் சேர்த்தணைத்துக் கொண்டாரே, தந்தையைப் போல என்னை அவர் தோளில் தூக்கிச் சுமந்தாரே. பாடுவோமா? தாயைப் போல என்னை அவர் சேர்த்தணைத்து கொண்டாரே, சேர்த்தணைத்து கொண்டாரே. தந்தையைப் போல் என்னை அவர் தோளில் தூக்கி சுமந்தாரே, தோளில் தூக்கி சுமந்தாரே. தாயைப் போல என்னை அவர் சேர்த்தணைத்து கொண்டாரே, சேர்த்தணைத்து கொண்டாரே. தந்தை போல என்னை அவர் தோளில் தூக்கி சுமந்தாரே, தோளில் தூக்கி சுமந்தாரே. அப்பாவல்லோ 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 அப்பாவல்லோ, பிள்ளையல்லோ செல்ல பிள்ளையல்லோ, நான் பிள்ளையல்லோ செல்ல பிள்ளையல்லோ. மகிழ்ச்சியோடு துதிக்கிறேன், மனம் மகிழ்ந்து துதிக்கிறேன், மன்னவனே இயேசு ராஜா. எங்கள் மனதில் பூத்து மனம் வீசும் ரோஜா, இயேசு ராஜா, சாரோன் ரோஜா. மகிழ்ச்சியோடு துதிக்கிறேன், மனம் மகிழ்ந்து துதிக்கிறேன், மன்னவனே இயேசு ராஜா. எங்கள் மனதில் பூத்து மனம் வீசும் ரோஜா, இயேசு ராஜா, சாரோன் ரோஜா. நெருக்கத்திலே இருந்த என்னை விசாலத்தில் வைத்தீரே, விசாலத்தில் வைத்தீரே. சேற்றிலிருந்து தூக்கி என்னை கண்மலை மேல் நிறுத்தினீரே, கண்மலை மேல் நிறுத்தினீரே. நெருக்கத்திலே இருந்த என்னை விசாலத்தில் வைத்தீரே, விசாலத்தில் வைத்தீரே. சேற்றிலிருந்து தூக்கி என்னை கண்மலை மேல் நிறுத்தினீரே, கண்மலை மேல் நிறுத்தினீரே. அற்புதரே அதிசயமே, அற்புதரே அதிசயமே, எங்களை வாழ வைக்கும் அன்பு தெய்வமிரே, எங்களை வாழ வைக்கும் அன்பு தெய்வமிரே.
மன்னவனே இயேசு ராஜா. எங்கள் மனதில் பூத்து மனம் வீசும் ரோஜா இயேசு ராஜா, சாரோன் ரோஜா. மகிழ்ச்சியோடு துதிக்கிறேன், மனம் மகிழ்ந்து துதிக்கிறேன், மன்னவனே இயேசு ராஜா. எங்கள் மனதில் பூத்து மனம் வீசும் ரோஜா இயேசு ராஜா, சாரோன் ரோஜா. அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. இந்த பாடலுடைய வரிகள் சொல்லுகிறது, மகிழ்ச்சியோடு சத்தமா சொல்லுங்க. உங்க வீட்டுக்குள்ள ஒரு வேளை துக்கமா இருக்கலாம், உங்க வீட்டுக்குள்ள மன மகிழ்ச்சி இல்லாம இருக்கலாம். ஆனா கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது நான் துக்கமுகமாக இருந்தேன். அப்படி தாவீது எழுதியிருக்காரா? அதுக்கும் பதில் இல்லையா? இல்லைன்னு சொல்லுங்க. தலையாட்டுறீங்க. ஏன் நம்ம மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம்? எதற்காக நாம் மனமகிழ்ந்து துதிக்கிறோம்? முதல் சரணம் சொல்லுகிறது, நாற்றமாக இருந்த வாழ்வை வாசமாக மாற்றினார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாவியாக இருந்த என்னை பரிசுத்தனாய் மாற்றினார். கடந்த வாரம் அக்கினி ஜேசாஸ் அவர்கள் இந்த பைபிள் ஸ்டடிக்கு வந்தபோது ஒரு வார்த்தை சொன்னாங்க. அவங்க எப்போதும் ட்ரெயினை விட்டு இறங்கினோடனே அப்படியே பார்க்குற இடமெல்லாம் ஏதாவது ஊழியை செஞ்சுட்டு இயேசுவை பற்றி சொல்லிகிட்டே வருவாங்க. அவங்க சொன்ன ஒரு வார்த்தை, திடீர்னு அவருக்கு உள்ளத்துக்குள்ளே ஏவப்பட்டு போய் இந்த ஸ்டேஷன் பக்கம் வெளியில் வந்து பூ விற்பாங்களே, பூ விற்றுட்டு இருக்கிற அம்மாங்கெல்லாம் இருப்பாங்களே, தாய்மார்கள் உட்காந்து பூ விற்றுட்டு இருப்பாங்க. அவங்க பக்கத்தில் போய் நின்ட்டாராம். இவர் அந்த அம்மா யாரும் ஒரு வியாபாரி போய் பக்கத்தில் போய் யாராவது நின்று என்ன செய்வாங்க? எதாவது வாங்க வந்திருக்காங்க அப்படி தான் சந்தோஷமாக அந்த அம்மாட்ட போய், ஏம்மா நீங்கள் இருக்க இத்தனை பூ வச்சுருக்கிறிய, எவ்வளோ விதவிதமான பூ, எல்லாத்துக்கும் ஒரு ரேட்டு வச்சுருக்கிற, ஒரு பூ இருக்குது தெரியுமா? அந்த பூவை பற்றி நான் உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு அந்த இயேசு கிறிஸ்து அப்படிங்கிற அவர் ஒரு பூ, அவருக்கு ஒரு பேர் இருக்குது, ஒரு பூ இருக்குது, உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டால் அந்த அம்மாவுக்கு தின்னு முடிச்சுச்சான். அப்போ இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு பேர் இருக்குது, அது ஷாரோனின் ரோஜா. அல்லேலூயா சொன்னார். அந்த ஷாரோனுடைய ரோஜா அப்படின்னு இயேசுவுக்கு பேருமா. நீ இந்த பூவெல்லாம் விற்கிற, ஒரு காலத்தில் நான் கூட இப்படி தான் கஷ்டப்பட்டேன், சாப்பாட்டுக்கு இல்லாமல் கஷ்டப்பட்டேன். அந்த ஷாரோன் ரோஜாவாக இருக்கிற இயேசுவை நான் உள்ளத்தில் ஏற்றுக்கிட்டேன், என்னை ஆண்டவர் மாற்றினாருமா அப்படின்னு ஒரு சுவிசேஷன் சொல்லிவிட்டு ஆண்டவருடைய அந்த கல்வாரி அன்பை சொல்லிட்டு வந்தாராம். ரோஜாவை எடுத்து கசக்குனா அப்படியே அந்த பூவை எடுத்து கசக்க அந்த பூவினுடைய அழகு மாறி போய்விடும். அந்த பூவினுடைய அதை ரசிக்கக்கூடிய தன்மை மாறிடும். அந்த பூவை அப்படியே அழகாக பார்த்துக்கிட்டே இருக்க வரைக்கும் நல்லாயிருக்கும். ஆனால் அதை கைகளில் எடுத்து கசக்கினால் அப்போ தான் அந்த பூவில் இருக்கக்கூடிய வாசனை வெளிப்படும். ஹல்லேலூயா. அதுபோல் இயேசு உனக்காக எனக்காக கல்வாரி சிலுவையில் அவர் தன்னுடைய அழகையெல்லாம் இழந்தார். அவர் கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு பிழியப்பட்டார். அந்த இயேசுவை நீ நம்புன்னு சொல்லிட்டு இருக்கும்போது பக்கத்தில் இன்னொரு அம்மா, அது வியாபாரம் பண்ணுறது இன்னொரு அம்மா, அது ரசிக்கப்பட்டதான். அந்த அம்மா வந்து பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு சொல்லிச்சான், ஆமாம் நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கேன் ஐயா, நீயும் ஐயா சொல்கிறத கேளு. சொன்ன வார்த்தைகளை பார்த்தபோது எனக்கு உண்மையில் அது நைட்டு போய் கூட அப்படியே திங்க் பண்ணிக்கிட்டே இருந்தேன். பாருங்கள், நம்ம அவருடைய ஊழியமே வித்தியாசமான ஊழியம், அவருடைய பிரதருடைய ஊழியங்கள். அதை மகிழ்ச்சியோடு அதுக்கப்புறம் அந்த வார்த்தை சொன்னோன்னு அந்த சந்தோஷம் அந்த அம்மாவுக்கு. இயேசுன்ற பேரை சொல்லி வியாபாரத்தை வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கும்போதே, இயேசுவே எனக்கு உதவி செய்யும், இருக்க பூவெல்லாம் நான் விற்கணும், நான் லாபம் வரணும், நான் வீட்டுக்கு காசு கொண்டு போகணும், என் பிள்ளைகளுக்கெல்லாம் நான் இதை பராமரிக்கணும், காரியங்களை செய்யணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருமா அப்படின்னு சொல்லிட்டு போனால் அந்த உள்ளத்துக்குள்ளே பெரிய சந்தோஷம். இயேசுன்னு சொல்லும்போதே நம்முடைய உள்ளத்துக்குள்ளேயும் பெரிய சந்தோஷம் வரணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சந்தோஷம் வரணும். சந்தோஷம் எப்படி வரும் அப்படின்னா, ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, தாவீது பக்தன் சொல்லுகிறார் 122ஆம் சங்கீதத்தில், கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர் சொன்னபோது மகிழ்ச்சியாக இருந்தேன். அவருக்கு இந்த இந்த அரண்மனையில் ராஜ சிம்மாசனத்தில் உட்கார்ந்து 2 பேர் அவருக்கு புகழ் பாடிக்கொண்டிருப்பது அது பெரிய சந்தோஷம் இல்லை. கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவதுதான் தெய்வ பிள்ளைகளாகி உங்களுக்கும் எனக்கும் சந்தோஷம். ஹல்லேலூயா. அவருடைய சமூகத்தில் இருப்பது தான் நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம். ஏன்னா
வசனம் வார்த்தைகள்லாம் சொல்லுகிறது, நெருக்கத்திலே இருந்த என்னை விசாலத்தில் வைத்தீரே, விசாலத்தில் வைத்தீரே, தாயை போல என்னை அவர் சேர்த்து அணைத்து கொண்டீரே. இந்த பாடல்களெல்லாம் உணர்ந்து நீங்கள் பாடி பாருங்க. உங்கள் உள்ளத்துக்குள்ளே எவ்வளோ பெரிய இமயமலையை போல பிரச்சனைகள் இருந்தாலும், இமயமலையை சில பிரச்சனைகள் உங்கள் உள்ளத்தை அழுத்தி கொண்டிருந்தாலும், இந்த வார்த்தைகளெல்லாம் மகிழ்ச்சியோடு கூட நீங்கள் பாடும்போதே நான் சொல்லட்டும், அதெல்லாம் இந்த பிரச்சனைகள் போராட்டங்கள் எல்லாம் பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம் தேவ பிள்ளைகளுக்கு முன்பாக நீ சமபூமி ஆவாய். அது இருக்கிற இடமே தெரியாமல் மறைந்து போய்விடும். அல்லேலூயா. பாடுவோமா? உற்சாகத்தோடு கூட கரங்களை தட்டி ஒரு சில சரணங்களை எங்களோடு கூட சேர்ந்து பாடுங்க. ஏன்னா எப்போது நான் பாடும்போது நான் சொல்லுவேன், பாடும்போது பாட்டை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பாடணும். உங்கள் கை நீங்கள் டக்கு டக்குன்னு தட்டினா தான் நீங்களும் கொஞ்சம் அப்படியே உணர்வோடு இருப்பீங்க. மெதுவாக அப்படி தட்டினோம்னா தூக்கம் வந்துடும். எனவே இப்போ கையை தட்டி, நெருக்கத்தில் இருந்த என்னை விஷாலத்தில் வைத்தவர் இயேசு, சேற்றிலே கிடந்த என்னை தூக்கி எடுத்து நிலை நிறுத்தினவர் இயேசு என்று சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்தி எல்லாரும் கரங்களை தட்டி பாட போகிறோம். பாடுவோமா? க்ளோரி. நெருக்கத்திலே இருந்த என்னை விசாலத்தில் வைத்தீரே, விசாலத்தில் வைத்தீரே, சேற்றிலிருந்து தூக்கி என்னை கண்மலை மேல் நிறுத்தினீரே, கண்மலை மேல் நிறுத்தினீரே. நெருக்கத்திலே இருந்த என்னை விசாலத்தில் வைத்தீரே, விசாலத்தில் வைத்தீரே, சேற்றிலிருந்து தூக்கி என்னை கண்மலை மேல் நிறுத்தினீரே, கண்மலை மேல் நிறுத்தினீரே. நாற்றமாக இருந்த வாழ்வை வாசமாக மாற்றினீரே, வாசமாக மாற்றினீரே. ஆவியாக இருந்த என்னை பரிசுத்தனாய் மாற்றினீரே, பரிசுத்தனாய் மாற்றினீரே. நாற்றமாக இருந்த வாழ்வை வாசமாக மாற்றினீரே, வாசமாக மாற்றினீரே. ஆவியாக இருந்த என்னை பரிசுத்தனாய் மாற்றினீரே, பரிசுத்தனாய் மாற்றினீரே. தாயை போல என்னை அவர் சேர்த்தணைத்து கொண்டாரே, சேர்த்தணைத்து கொண்டாரே. தந்தையை போல் என்னை அவர் தோளில் தூக்கி சுமந்தாரே, தோளில் தூக்கி சுமந்தாரே. அப்பாவல்லோ 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 அப்பாவல்லோ, பிள்ளையல்லோ செல்ல பிள்ளையல்லோ, நான் பிள்ளையல்லோ, செல்ல பிள்ளையல்லோ, பிள்ளையல்லோ சொந்த பிள்ளையல்லோ, பிள்ளையல்லோ சொந்த பிள்ளையல்லோ. மகிழ்ச்சியோடு துதிக்கிறேன், மனமகிழ்ந்து துதிக்கிறேன், மன்னவனே இயேசு ராஜா. எங்கள் மனதில் பூத்து மனம் வீசும் ரோஜா இயேசு ராஜா, சாரோன் ரோஜா. மகிழ்ச்சியோடு துதிக்கிறேன், மனமகிழ்ந்து துதிக்கிறேன், மன்னவனே இயேசு ராஜா. எங்கள் மனதில் பூத்து மனம் வீசும் ரோஜா இயேசு ராஜா, சாரோன் ரோஜா. அல்லேலூயா. அப்படியே நம்ம எல்லாரும் எழுப்பி நிற்போம். இந்த பாட்டில் ஒரே ஒரு வார்த்தை, அப்பாவல்லோ அப்பாவல்லோ பிள்ளையல்லோ செல்ல பிள்ளைகளோ. அப்படி பாட வேணாம், செல்ல பிள்ளைன்னு பாட வேணாம். நம்மளாம் சொந்த பிள்ளை. அல்லேலூயா. நம்ம ஒரு குடும்பத்தில் தாயும் தகப்பனும் ஒரு பிள்ளையை மட்டும் செல்ல பிள்ளைன்னு வச்சா இன்னொரு பிள்ளைக்கு என்ன ஆயிரும்? மனத்தாங்கள் வந்துடும். பாரு, எங்கள் அப்பாவும் அம்மாவும் அவங்கள மட்டும்தான் நேசிக்கிறாங்க. அதனால நம்ம ஆண்டவர் பாரபட்சம் இல்லாதவர். அல்லேலூயா. எந்த மனுஷனையும் பாரபட்சம், அவன் உயர்ந்தவனா தாழ்ந்தவனா படித்தவனா படிக்காதவனா அப்படி பாரபட்சமே பார்க்க மாட்டார். ஒன்னேவனு பார்ப்பார். முழு இருதயத்தோடு என்னை துதிக்கிறானா, முழு இருதயத்தோடு என்னை நேசிக்கிறானா, அதைத்தான் கர்த்தர் பார்ப்பார். அல்லேலூயா. அப்படியே வலது கரத்தை உயர்த்தி கண்களை மூடி, அப்பாவல்லோ அப்பாவல்லோ சொல்லுங்க, அப்பாவல்லோ அப்பாவல்லோ, பிள்ளையல்லோ சொந்த பிள்ளையல்லோ, பிள்ளையல்லோ சொந்த பிள்ளையல்லோ, வல்லவாரே நல்லவாரே. கரங்களை உயர்த்தி, வல்லவரே நல்லவரே, எங்களை வாழ வைக்கும்
அன்பு தெய்வமே எங்களை வாழ வைக்கும் அன்பு தெய்வமே. அற்புதரே அதிசயமே, அற்புதரே அதிசயமே எங்களை வாழ வைக்கும் அன்பு தெய்வமே. எங்களை வாழ வைத்த அன்பு தெய்வமே, எங்களை வாழ வைத்த அன்பு இயேசுவே. மகிழ்ச்சியோடு துதிக்கிறேன், மனம் மகிழ்ந்து துதிக்கிறேன் மன்னவனே இயேசு ராஜா. மனதில் பூத்து மனம் வீசும் ரோஜா இயேசு ராஜா, சாரோன் ரோஜா. மகிழ்ச்சியோடு துதிக்கிறேன், மனம் மகிழ்ந்து துதிக்கிறேன் மன்னவனே இயேசு ராஜா. எங்கள் மனதில் பூத்து மனம் வீசும் ரோஜா இயேசு ராஜா, சாரோன் ரோஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நன்றி நாவாலே துதிக்கிறோம் நாதா. உணர்ந்து பாடுங்க. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா. பாடுங்க. கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா. புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. அடைக்கலமே கேடகமே நன்றி ராஜா, அடைக்கலமே கேடகமே நன்றி ராஜா. அன்பே என் ஆறுதலே நன்றி ராஜா, அன்பே என் ஆறுதலே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா, ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா. அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா, எங்களுக்கு அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. சோர்ந்து போன நேரம் எல்லாம் தூக்கி நீரே, உணர்ந்து சோர்ந்து போன நேரம் எல்லாம் தூக்கி நீரே. சுகம் தந்து இதுவரை தாங்கி நீரே, எனக்கு சுகம் தந்து இதுவரை தாங்கி நீரே. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. தனிமையிலே துணை நின்றி நன்றி ராஜா, தனிமையிலே துணை நின்றி துணையாயிருந்தாரே. நன்றி ராஜா. தாயை போல் தேற்றினீர் நன்றி ராஜா, தாயை போல் தேற்றினீர் நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. கரங்களை தட்டி நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. புது வாழ்வு தந்தீரே
நன்றி ராஜா. புது வாழ்வு தந்தீரே நன்றி ராஜா. புது பலன் தந்தீரே நன்றி ராஜா. புது பலன் தந்தீரே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. உமக்கு நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. உமக்கு நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. உமக்கு நன்றி. நன்றி சொல்லுங்க, கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நன்றி இயேசு ராஜா, உமக்கு நன்றி இயேசு ராஜா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. நன்றி இயேசு ராஜா. அப்படியே கரங்களை உயர்த்தி நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. புது வாழ்வு தந்தீரே நன்றி ராஜா. சொல்லுங்க, புது வாழ்வு தந்தீரே நன்றி ராஜா. புதுபலன் தந்தீரே நன்றி ராஜா. புதுபலன் தந்தீரே நன்றி ராஜா. புது கிருபை தந்தீரே நன்றி ராஜா. சொல்லுங்க, ஒவ்வொரு நாளும் புதிய கிருபை, புது கிருபை தந்தீரே நன்றி ராஜா. புதுபலன் தந்தீரே நன்றி ராஜா. புது எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி புதுபலன் தருகிறாரே. புதுபலன் தந்தீரே நன்றி ராஜா. ரெண்டு கரங்களையும் தட்டி புதுபலன் தருகிறவர், புதிய பலனை தருகிறவர், புது எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறவர். ஓ க்ளோரி 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 க்ளோரி. தேவ பிள்ளையே, தேவ பிள்ளையே, கர்த்தர் உன்னை புதிய படைப்பாய் மாற்றுகிறவர் அல்லவா? உனக்காக புதிய வழியை திறக்கிறவர் அல்லவா? ஓ க்ளோரி 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 க்ளோரி. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டி ஆகிறான் என்ற வாக்கின்படியே, ஓ புது சிருஷ்டியாக உன்னை மாற்றினவர் இயேசு கிறிஸ்து. உன்னை புது சிருஷ்டியாக மாற்றினவர் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போகத்தக்கதாக உனக்காக ரத்தம் சிந்தினவர் இயேசு கிறிஸ்து. உனக்காக ரத்தம் சிந்தி ஓ பாவமர கழுவினை பரிசுத்த படுத்தினவர் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து. பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின என்ற வாக்கின்படியே, ஓ க்ளோரி, பாவ சுபாவங்கள், நம் பாவத்தின் நிமித்தமாய் நம்மை பின்தொடர்ந்து வந்த சாபத்தின் வல்லமைகள், இவைகள் எல்லாவற்றையும் ஓ ஒளிய பண்ணினவர். ரெண்டு கரங்களையும் தட்டி ஓ ஜீசஸ், இயேசு கிறிஸ்து, 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 இயேசு கிறிஸ்து. எல்லாவற்றையும் புதிதாய் மாற்றுகிறவர் இயேசு கிறிஸ்து. பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாகின என்ற வாக்கின்படி உங்களை புதிதாக்கும்படி, ஓ ஹல்லேலூயா, உங்களுடைய வாழ்க்கை எல்லாவற்றையும் புதிதாக்கும்படி புதிய காரியத்தை செய்கிறவர் இயேசு. புது பலனை தந்தவர் இயேசு. நன்றி சொல்லுங்க, இயேசு ராஜா. நன்றி இயேசு ராஜா. நன்றி இயேசு ராஜா.
நன்றி இயேசு ராஜா. உமக்கு நன்றி சொல்லுகிறோம். அடைக்கலமாக இருந்தீரே, எங்களை பாதுகாத்தீரே. ஓ, தீங்குகள் பொல்லாப்புகளில் இருந்து எங்களை கர்த்தனை விலக்கி பாதுகாத்து கொண்டீரே, உமக்கு ஸ்தோத்திரம். அப்படியே 2 கரங்களையும் உயர்த்தி இந்த அக்டோபர் மாதத்திலும் கர்த்தர் எங்களுக்கு தந்திருக்கிற, ஆண்டவரே, சபைக்கு தந்திருக்கிற, எனக்கு தந்திருக்கிற வாக்கு தத்தத்திற்காக, வாக்கு தத்த வசனத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் நான் உன் சத்துருவுக்கு எதிர்பட்டு, நானே உன் சத்துருவுக்கு எதிர்பட்டு உனக்கு சகாயம் செய்வேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறாரே. சத்துருவுக்கு எதிர்பட்டு தெய்வ பிள்ளையே, உனக்கு எனக்காக சகாயம் செய்கிறவர், சபைக்கு சகாயம் செய்கிறவர். ஓ, இந்த நாள் வரைக்கும், இந்த அக்டோபர் மாதம் 6ஆம் தேதி இந்த சாயங்கால வேலை வரைக்கும் உதவி செய்தாரே, சகாயம் செய்தாரே. ஓ, உமக்கு நன்றியப்பான்னு சொல்லி கரங்களை உயர்த்தி நன்றி சொல்லி கொண்டிருக்கிற இந்த வேளையில் கரங்களை தட்டி உமக்கு நன்றி, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். உம்மை மகிமைப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். தொடர்ந்து உம்முடைய மகிமை நிறைந்த கிருபை நிறைந்த பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்யட்டும். அருமையான மாலை வேளையிலும் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை எங்கள் மத்தியிலே கொண்டு வந்திருக்கிற அருமையான தேவதாசனை கர்த்தாவே, உம்முடைய சிலுவையின் நிழலில் நீர் மறைத்து, உம்முடைய அபிஷேகத்தின் வல்லமையில் கர்த்தாவை நீர் நிறைத்து, ஆண்டவரே, எங்களோடு கூட நீங்கள் பேசுங்கப்பா. உம்முடைய வார்த்தையை கொண்டு எங்களோடு கூட இடைபடுங்கப்பா. உம்முடைய வார்த்தை வசனம் எங்களுக்கு நேராய் கடந்து வரட்டும் அப்பா. உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளிலும், இந்த மாதத்தினுடைய முதல் ஞாயிற்றுக்கிழமையிலையும் காலையில் 2 ஆராதனையில் பேசுனீங்க, இந்த மாலை ஆராதனையில் நீங்கள் பேச போகிறீங்க. உம்முடைய வல்ல வார்த்தைகளுக்காக கரங்களை உயர்த்தி நன்றி, நன்றி, நன்றி. நீர் பேசட்டும், நாங்கள் கேட்கிறோம். அருமையான தேவதாசனைகள் மத்தியில் கொண்டு வந்தவர் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுடைய உள்ளத்துக்குள்ளே விதைத்து விட்டு கடந்து போக கர்த்தர் உதவி செய்யும், கிருபை செய்யும். இயேசு இரட்சகருடைய நாமத்தில் செபிக்கிறேன் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். உட்கார்வோம். ஜீசஸ் க்ளோரி, பிரைஸ். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள், ஹல்லேலூயா. ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தினாலே இந்த அருமையான மாலை வேளையிலும் மீண்டுமாக கர்த்தருடைய சமூகத்துக்கு கடந்து வர கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். இதுவரைக்கும் கர்த்தர் உங்களுக்கும் சபைக்கும் நல்லவராகவே இருந்தார். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. நல்லவராக இருந்தார். தொடர்ந்து உன் ஜீவன் உள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும் என்றவர் அப்படியே தொடர பண்ணுவார். எனவே இந்த மாலை வேளையிலும் ஜீவனுள்ள வார்த்தைகளை நம்முடைய மத்தியில் கொண்டு வந்திருக்கிற அருமையான தேவதாசனை கரங்களை தட்டி உற்சாகத்தோடு கூட நாம் வரவேற்கலாமா? க்ளோரி, க்ளோரி, க்ளோரி. ஆண்டவரும் ரட்சகரமாக இருக்கிற இயேசுவின் நாமத்தில் உங்கள் அன்போடு வாழ்த்துகிறேன். என் தேவனாய் கர்த்தரை துதிக்கிறேன். இந்த வாய்ப்பு தந்த பாஸ்டருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த மாலை நேரத்தில் கூட நான் உள்ளே வரும்பொழுதே நெருக்கத்திலிருந்து என்ற ஒரு பாடலை பாடிக்கொண்டிருந்தீர்கள். அந்த பாடலுடைய வார்த்தைகள் மிகவும் என்னை தொட்டது. ஏனென்றால் இன்றைக்கு செய்தி அதனுடைய அடிப்படையில் தான் இருக்கிறது. ஹல்லேலூயா. நெருக்கத்தில் இருக்கிறவர்களை தேவன் என்ன செய்ய போகிறார்? ஆகவே ஆவியானவர் மிக அழகாக நமக்கு போதிக்கிறார், அற்புதமாய் போதிக்கிறார். நம்முடைய நினைவுகளை அறிந்த தேவன், உங்கள் தேவைகளை அறிந்த தேவன், அதற்கேற்ற விதமாக தான் ஆவியானவர் எப்பவுமே பேசுவார். ஆகவே தாகம் உள்ளவன்மே தண்ணீரை ஊற்றுவேன். ஆகவே ஏதோ ஒரு தாகத்தோடு வந்திருக்கிறீங்க. தேவனது தாகத்தை நிச்சயமாய் தீர்த்து உங்களை சந்தோஷமாய் அனுப்புவார். ஆக ஒரு நிமிஷம் கண்களை மூடி முழங்கால் யாவும் முடங்குமே. தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்துவோம். பிரியமானவர்களே, தேவன் பேசுவார். பேசுகிறது நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவர் பேசுவார். முழங்கால்கள் யாவும் முடங்குமே,
உந்தன் திவ்ய பிரசன்னத்தினார் முழங்கால்கள் யாவும் முடங்குமே. உந்தன் திவ்ய பிரசன்னத்தினார் முற்றுமூடிய என்னையும் அவரே உமக்கென்றுமே ஸ்தோத்திரம். முற்றுமூடிய என்னையும் காப்பவரே உமக்கென்றுமே ஸ்தோத்திரம். நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்த சுராஜனே. எனக்காய் செய்த எல்லா நன்மைக்கும் என்றும் நன்றி சொல்லிடுவே. நன்றியோடு நான் துதி பாடுவே எந்த சுராஜனே. எனக்காய் செய்த எல்லா நன்மைக்கும் என்றும் நன்றி சொல்லிடுவே. என்றும் நன்றி சொல்லிடுவே. என்றும் நன்றி சொல்லிடுவேப்பா. நீ செய்த நன்மைகளுக்காக எத்தனை கோடி நன்றி சொன்னாலும் போதாதையா ஆண்டவரே. ஏனென்றால் நாங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்பா. உம்முடைய கிருபையினாலே அதற்காக நன்றி செலுத்துகிறோம். கடினமான உலகம், கடினமான சூழ்நிலை, இதன் மத்தியிலும் கூட கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறீரே. எவ்வளவு பெரிய தைரியம் ஆண்டவரே. தாயை போல தகப்பனை போல நாங்கள் பாடின பாடல்கள் அதுதானே சொல்லுது. செல்ல பிள்ளையாய் சொந்த பிள்ளையாய் எங்களை வைத்திருக்கிறீரப்பா. உள்ளங்கையில் வரைந்திருக்கிறீரே. அதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து எங்களோடு பேசும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. கடந்த மாதம் நான் விசுவாசத்தை குறித்து நான் பேசினேன். 100க்கு அதிபதியுடைய விசுவாசம், கடுகளவு விசுவாசம் என்று சொல்லி அதன் அடிப்படையில் சில காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். இன்றைக்கு உங்கள் மத்தியில் நான் வைக்க விரும்புகின்ற ஒரு கேரக்டர் என்னவென்றால், தாவீது. நமக்கு தெரிந்த ஒரு நல்ல ஒரு குணாதிசயம் படைத்த தாவீது என்ற ஒரு கதாபாத்திரம். கிறிஸ்தவ ஆவிக்குரிய வாழ்க்கையில் விசுவாசம் என்பது ஒரு அடிப்படை. இந்த அடிப்படை தான், அஸ்திபாரமே விசுவாசம்தான். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். இந்த ஒரு வார்த்தையை மார்ட்டின் லூத்தர் என்ற ஒரு தேவ மனுஷன் வாழ்க்கையை புரட்டி போட்டதாம். கத்தோலிக்க ஆதிக்கத்தில் இருந்து அவருடைய வழிமுறைகளை, அவருடைய பாரம்பரியங்களை பின்பற்றி வந்த மார்ட்டின் லூத்தர் வாழ்க்கையில் ஏதோ ஒரு அக்கினி பற்றி எரிய ஆரம்பித்தது. ஆகவே நாம் செய்வது சரியல்ல, எல்லாவற்றிலும் தேவன் ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிறார். ஆகவே இந்த வசனம்தான் அவர் வாழ்க்கையை மாறிற்று என்று சரித்திரம் சொல்கிறது, அவருடைய வாழ்க்கை வரலாற்றில். ஆகவே அவை எல்லாவற்றையும் எதிர்த்து, இந்த கொள்கைகள் எல்லாவற்றையும் எதிர்த்து ஒரு புரட்சி செய்ததினாலே, மார்ட்டின் லூதர் செய்த இந்த புரட்சிக்கு இந்த புரொட்டஸ்டன்ட் என்ற அந்த காரியமே, அந்த இயக்கம் உருவானதுக்கு காரணமே அவர்தான். ஆகவே அவருக்கு மறுமலர்ச்சியின் தந்தைன்னு பேர் வச்சிருக்கிறாங்க. He was called as a father of reformation of churches. ஆகவே கத்தோலிக்க உபதேசங்களை, அங்கே இருக்கிற பாரம்பரியங்களை அவர் எதிர்த்தார். பாவ மன்னிப்பு சீட்டை விற்பது, இப்படி பல காரியங்களில் அவர் எதிர்த்தனாலே அந்த சபை அங்கு உருவாக்கப்பட்டது. இந்த வார்த்தையினாலே அவர் தொடப்பட்டார். வேத புஸ்தகத்தை யாரும் அந்த காலத்தில் வாசிக்க முடியாத சூழ்நிலை. ஆகவே எல்லாருக்கும் இந்த வேதம் தேவை என்று உணர்ந்து, இப்பொழுது தற்காலத்தில் எல்லா கேத்தலிக் ஃபாதர்ஸும் பைபிள் வாசிக்க சொல்கிறாங்க. எல்லார் கையில் பைபிள் இருக்கணும்னு சொல்லி. அந்த காலத்தில் அப்படி இல்லை. ஆகவே எல்லாரும் வாசிக்க வேண்டும் என்றால் எல்லாருடைய மொழியிலும் இது மொழிபெயர்க்கப்பட வேண்டும். ஆக நம்முடைய தமிழ் பைபிள் என்று கையில் இருக்கிறதால் இதற்கு யாரோ ஒருவர் விலைக்கரையும் கொடுத்திருக்கிறார்கள். அல்லேலூயா. ஜீகன் பால்க் அவர்கள் இங்கிருந்தோ வந்து தேசத்தில் இங்கிருந்து வேதத்தை நன்றாய் தமிழை கற்று, தமிழ் மொழியிலே வேதத்தை நமக்கு மொழிபெயர்த்து கொடுத்திருக்கிற அந்த உன்னதமான தேவ மக்களுக்காய் கர்த்தரை நான் துதிக்கிறேன். எல்லாருமே துதிக்க வேண்டும். இந்த வேத வசனம் கையில் இருப்பது கர்த்தர் கொடுத்த பெரிய பாக்கியம்.
ஆகவே ஜெர்மனி மொழியிலே இந்த வேதாகமத்தை மொழிபெயர்த்து எல்லா ஜெர்மனி மக்களும் அதை அறிய வேண்டும் என்று சொல்லி மொழிபெயர்த்தாள். 12 ஆண்டு காலம் அவருக்கு பயங்கரமான எதிர்ப்புகள். ஜெர்மனி தேசத்தில் விட்டன்பெர்க் என்ற இடத்துல அந்த பெரிய ஒரு கெத்தீட்ரல் ஆலயத்தில் 98 நியாயங்களை எழுதி ஒரு பெரிய பலகையிலே ஆணி அடித்து விட்டார். அன்று ஆராதனைக்கு வருகிற மக்கள் எல்லாவற்றையும் அந்த சத்தியத்தை, அந்த நியாயங்களை வாசிக்க ஆரம்பித்தார். பெரிய ஒரு புரட்சி உண்டானது. அருமையான தேவ ஜனமே, விசுவாசம் என்பது நம்முடைய வாழ்க்கையிலே அது அஸ்திபாரமாக இருக்கிறது. ஆகவே அந்த விசுவாச பாதையிலே பரிசுத்தவான்கள் நடந்து போயிருக்கிறார்கள். அந்த பாதையில் தான் நம்முடைய சபை நாம் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஆகவே இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில் தான் தாவீதை குறித்து யோசிக்கும் பொழுது, தாவீது வாழ்க்கையிலே பல நெருக்கங்களை சந்தித்தாலும் அவன் விசுவாசத்தில் உறுதியாக இருந்தான். பலவிதமான நெருக்கங்கள் அவன் வாழ்க்கையில் இருந்தது. சங்கீதம் 118:5 வாசித்தால், சங்கீதம் 120:1 வாசித்தால், நெருக்கத்திலிருந்து நான் உம்மை கூப்பிட்டேன் என்று சொல்கின்றான். ஆகவே இந்த நாளிலே நெருக்கத்திலிருந்து கூப்பிட்ட ஒரு மனிதன், அவர் யார் என்றால் அவர்தான் தாவீது. ஆகவே அதை பற்றி தான் இப்பொழுது நாம் சிந்திக்க போகிறோம். தேவனுடைய பார்வையிலே தாவீது ஒரு விசேஷமான மனிதனாய் பார்க்கிறார். அதை வாசிக்கும் பொழுது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. தாவீதை பற்றி ஆண்டவரே சாட்சி கொடுக்கிறார். God himself testified about David. அவனை குறித்து என்ன ஒரு சாட்சி கொடுக்கிறார் என்றால், நீங்கள் 79ஆம் சங்கீதத்தை எடுத்தால், சங்கீதம் 79 தேவன் அவரை எப்படி பார்க்கின்றார் பார்த்தால், 89ஆம் சங்கீதம் 20ஆம் வசனம், என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன், என் பரிசுத்த தைலத்தினாலே அவனே அபிஷேகம் பண்ணினேன். ஆண்டு எப்படி சொல்கிறார், எப்படி அட்ரஸ் பண்ணுறாரு? என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன். அருமையான தேவ ஜனமே, தேவன் நம்மை அப்படிதான் அழைக்கின்றார், நம்மை கண்டுபிடிக்கின்றார். அடுத்தது, என் பரிசுத்த தைலத்தினாலே அவனை அபிஷேகம் பண்ணினேன், என் கை அவனோடு உறுதியாக இருக்கும், என் புயம் அவனை பலப்படுத்தும், சத்துரு அவனை நெருக்குவதில்லை, நியாயக்கேட்டின் மகன் அவனை ஒடுக்குவதில்லை, அவன் சத்துருக்களை அவனுக்கு முன்பாக மடங்கடித்து அவனை பகைக்கிறவர்களை வெட்டுவேன், என் உண்மையும் என் கிருபையும் அவனோடு இருக்கும், என் நாமத்தினால் அவன் கொம்பு உயரும். ஆகவே இந்த தாவீதை குறித்து இவ்வளவு வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதே. அது மாத்திரமல்ல, சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால் 33ஆம் வசனம், ஆனாலும் என் கிருபையை அவனை விட்டு விலக்காமலும் என் உண்மையில் பிசகாமலும் இருப்பேன், என் உடன்படிக்கை மீறாமலும் என் உதடுகள் விளம்பினதை மாற்றாமலும் இருப்பேன், ஒரு விசையின் பரிசுத்தத்தின் பேரில் ஆணையிட்டேன், தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன். அருமையான தேவ ஜனமே, ஆகவே தான் தாவீதை என் இதயத்துக்கு ஏற்ற ஒரு மனிதன் என்று ஆண்டவர் சாட்சி பகர்கின்றார். என் இதயத்துக்கு ஏற்றவன் எனக்கு சித்தமானதெல்லாம் செய்வான். அப்போ தாவீதை ஆண்டவர் எப்படி யோசித்து வச்சிருக்கிறார் பார்த்தீங்களா? அவருடைய மனதில் தாவீதை பற்றி ஒரு அழகான ஒரு காரியத்தை வைத்திருக்கிறார். ஓகே, இந்த மாலையில் உங்களையும் என்னையும் குறித்து ஏசப்பா என்ன ஒரு எண்ணத்தோடு இருப்பார்? இது என்னுடைய மகன், இது என்னுடைய மகள், இவர் இப்படி தான் இருப்பார், இப்படி தான் வாழ்வார்கள், இவங்க இந்த ஒழுங்கல் தான் இருப்பார்கள், இந்த விசுவாசத்தில் வாழ்வார்கள் என்று அவர் நம்மை குறித்து சாட்சி கொடுக்க வேண்டுமே. தாவீதை ஆண்டவர் எப்படியெல்லாம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள் அவரை பற்றி. ஆகவே என்னுடைய உடன்படிக்கை அவனோடு கூட நான் செய்திருக்கிறேன். அருமையான தேவ ஜனமே, இந்த தாவீதின் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட விசுவாச வாழ்க்கையில் அவனுக்கு நெருக்கங்கள் வந்தது. அதுக்கு ஒரே ஒரு உதாரணம், 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான் என்று வசனம் சொல்கிறது. அருமையானவர்களே, இப்படி விசுவாசம் உள்ள ஒரு தேவ மனிதனுக்கு ஏன் இந்த நெருக்கம் வர வேண்டும்? இந்த சிக்லாக் என்ற ஒரு இடத்துல நடந்த சம்பவம் உங்களுக்கு நன்றாய் தெரியும். இந்த சிக்லாகின் அனுபவம் என்னவென்றால், தாவீது எல்லாவற்றையும் இழந்து நிற்கிற ஒரு சூழ்நிலை. ஒரு விசுவாசி தான், தேவன் மேல் பற்று உள்ளவன் தான். ஆனால் அவருடைய வாழ்க்கையிலே இந்த நெருக்கங்கள் வர காரணம் என்ன? இந்த நெருக்கங்களுக்கு பின்னால் என்ன நடந்தது என்பதை நாம் தியானிக்க வேண்டும்.
அதை பார்க்க வேண்டும். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான் என்று வேதம் சொல்கிறது. அது மாத்திரமல்ல, தாவீது என்ன எதிர்க்க இந்த நெருக்கம் என்றால், சிக்கலாக வந்த பொழுது எல்லாவற்றையும் இழந்து நிற்கிறான். அமலேக்கியர் படையோடு வந்து தாவீதினுடைய அந்த குடும்பங்கள், அங்கிருந்த மக்கள் எல்லாரையும் அவர்கள் சிறைபிடித்து போனது மாத்திரமல்ல, அவங்க வீடு வாசல் எல்லாவற்றையும் சுட்டரித்து போட்டார்கள். ஆகவே எல்லாவற்றையும் தாவீது வந்து பார்க்கும் பொழுது ஒரு பயங்கரமான சூழ்நிலையை பார்க்கிறான். பிள்ளை குட்டிகள் எதுவுமே இல்லை, எல்லாம் எங்கேயோ அவர்கள் சிறைபிடித்து போகப்பட்டிருக்கிறார்கள், வீடுகள்லாம் நாசமாக இருக்கிறது. ஆகவே மிகவும் நெருக்கப்பட்டான். தாவீது அழுகிறான் என்று வசனம் சொல்கிறது. இப்படிப்பட்ட விசுவாசத்தில் உறுதியாக நிற்கக்கூடிய தாவீதின் வாழ்க்கையில் இந்த நெருக்கங்கள் வந்தது. தாவீது மாத்திரமல்ல, அவனோடு இருந்த எல்லாரும் எப்படி அழுதார்களாம்? தங்கள் பலன் இல்லாமல் போக மட்டும் அழுதார்கள். பலனே போயிடுச்சு, இதுக்கு மேலே அழ முடியாத என்ற நிலைமைக்கு அவர்கள் இருக்கிறார்கள். அருமையானவர்களே, தேவ ஜனமே, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்களை அனுமதித்தாலும் அதுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. பிரியமானவர்களே, நெருக்கத்தின் மத்தியிலே இருந்த என்னை ஆண்டவர் விசாலத்தில் வைத்தார் என்றால், விசாலத்துக்கு போகணும்னா எங்கேருந்து போகணும்? நெருக்கத்திலிருந்து தான் போக வேண்டும். ஆகவே இந்த நெருக்கத்தை தேவன் ஏன் தருகிறார் என்றால், உன்னை ஒரு விசாலமான இடத்துக்கு கொண்டு போகத்தான். ஆகவே தேவன் வைத்திருக்கிற திட்டங்கள், அவருடைய பிளான்லாம் பார்த்தீங்கன்னா நம்முடைய சிந்தைக்கு அது எட்டாத ஒரு விஷயம். ஆனால் தேவன் உங்களை என்னையும் அவருடைய பிள்ளையாய் வைத்திருக்கிறார். நமக்கு என்ன வேண்டும் என்பதை அறிந்திருக்கிறார். ஆகவே தாவீது மிகவும் நெருக்கப்பட்ட சூழ்நிலையில் இங்கே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு சத்தியம் என்னவென்றால், இப்படிப்பட்ட சூழ்நிலை மாத்திரமல்ல, அவனோடு இருந்தவர்கள் தாவீதை கல்லெறிய பார்த்தார்கள். இதுக்கு எல்லாமே காரணம் இவன்தான். நம்முடைய பிள்ளைகள், மனைவி, மக்கள் எல்லாம் போனதற்கு, இழந்ததற்கு காரணம் இந்த தாவீது. ஆகவே இவனை நம்ம சும்மா விடக்கூடாது என்று சொல்லி கல்லெறிவதற்கு எல்லாரும் தீர்மானம் பண்ணிவிட்டார்கள். இப்போ தாவீதின் நிலைமையை பாருங்க, கூட இருந்தவனை எதிரியாக மாறிட்டான். மனைவி, பிள்ளைகள் எல்லாம் இல்லை, எதுவுமே போய்விட்ட நிலைமை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தாவீது என்ன நினச்சிருப்பான் யோசித்து பாருங்க. நமக்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டம் வரும்போது ஃபேமிலி, குடும்பத்தில் ரொம்ப உடஞ்சிடுறோம் இல்லையா? இனிமேல் என்ன அடுத்த ஸ்டெப் என்ன செய்கிறது? ரொம்ப உடஞ்சி போயிடுறோம், ரொம்ப சோர்ந்து போயிடுறோம். ஆனால் தாவீது இங்கே எல்லா வகையிலும் நெருக்கம். அவனுக்கு எந்த பக்கத்தில் அவனுக்கு நம்பிக்கையே இல்லை. didn't have any hope at all. அவனுக்கு எந்த நம்பிக்கையும் இல்லை, இனிமேல் என்ன செய்வது என்று தெரியவில்லை. ஆனால் இதன் மத்தியில் தாவீது செய்த ஒரு காரியம் என்னவென்றால், இதன் மத்தியிலே தாவீது தன்னை கர்த்தருக்குள் என்ன செய்தாராம்? திடப்படுத்தி கொண்டார். இதான் முக்கியமான விஷயம். David found strength in the Lord, his God. பாருங்கள், இப்படிப்பட்ட சூழ்நிலை மத்தியில் தாவீது கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். நெருக்கங்கள் வருகிறது. பவுல் சொல்றாரு, நாங்கள் எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போவதில்லை. ஊழியத்தின் பாதையில் வரக்கூடிய நெருக்கங்கள். ஆகவே நாங்கள் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கமடைந்தும் மனம் முறிவடைவதில்லை. 2 கொரிந்தியர் 4:8-9 வாசித்தால் பவுலுடைய ஊழிய பாதையில் அவருக்கு இருந்த நெருக்கத்தை பற்றி எழுதுகின்றார். துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை. இதெல்லாம் வரும், ஆனால் ஆண்டவர் என்னை கைவிட மாட்டான். அது மாத்திரமல்ல, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை என்று சொல்லி பவுல் இங்கே எழுதுகிறதை பார்க்கிறோம். ஆகவே இந்த கடினமான சூழ்நிலை மத்தியில் தாவீதுக்கு இருந்த ஒரு ஆழமான விசுவாசம் என்னவென்றால், அருமையான தேவ ஜனமே, தேவனுக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். அவனுக்கு தெரியும், என் ஆண்டவர் என்னை ஒரு நாளில் விசாலத்தில் கொண்டு வருவார். இந்த நெருக்கம் என்பது ஒன்லி டெம்பரரி டைம். அருமையானவர்களே, இதற்கு பின்னாலே எனக்கு ஒரு செழிப்பான காலம் இருக்கிறது. அருமையான தேவஜன, வனாந்தரம் என்பது ஒரு நிரந்தரமான இடம் அல்ல. இந்த வனாந்தரத்தை நான் கடக்கும் பொழுது ஒரு செழிப்பான இடத்தை ஆண்டவன் கொண்டு வருவார். அங்கே என்னை கொண்டு போய் நிறுத்துவார் என்ற விசுவாசம் எனக்குள் இருந்தது. பாருங்கள், சங்கீதம் 16:8 அவன் என்ன சொல்கின்றான்? தாவீது, கர்த்தரை எப்பொழுது எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரஸ்தில் இருக்கிறபடினாலே நான் என்ன செய்யப்படுவதில்லை, அசைக்கப்படுவதில்லை. ஒவ்வொரு விசுவாசியும் சொல்ல வேண்டிய வார்த்தை. we must confess it. கர்த்தர் என்னோடு இருக்கிறாங்க. I have set the Lord always before me. எனக்கு முன்னால் அவரை வச்சுட்டேன்.
என்ன சுச்சுவேஷன் வந்தாலும் சரி, என் குடும்பமோ சமுதாயமோ வேலையோ தொழிலோ எதுவாக இருந்தாலும் சரி, ஐ ஹவ் செட் த லார்ட் பிஃபோர் மீ. எப்போ அவர் எனக்கு முன்பாக இருக்கிறார். ஆகவே பிகாஸ் he is at my right hand, I will not be shaken. என்னை அசைக்க முடியாது. இது அசைக்க முடியாத விசுவாசம் என்பது இதுதான். ஆகவே தாவீதின் விசுவாச உறுதி பாருங்க, கர்த்தரை நான் எப்போது எனக்கு முன் வைத்திருக்கிறேன். ரோமர் 8:31 தேவன் நம் பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார் என்று வாசிக்கிறோம். 118:6 அதே வசனம் இருக்கிறது. சங்கீதம் 118:8 ஆகவே தேவஜனமே, இந்த மாலையிலே கர்த்தருக்குள் திடப்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு அனுபவம் ஒவ்வொரு தெய்வ பிள்ளைக்கும் தேவையா இருக்கிறது. ஆகவே தாவீது இப்படிப்பட்ட ஒரு பேரிழப்பின் மத்தியில் தாவீது கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். அப்படி என்றால் இவன் ஒரு விசுவாச வீரனாக இருக்கிறான். தாவீது ஒரு விசுவாச வீரன். விசுவாச வீரர்கள் பட்டியல் என்று ஒன்று இருக்குது, நமக்கு தெரியும். எபிரேயர் 11 விசுவாசிகளின் பட்டியலும் அது ஆபேலிருந்து ஆரம்பிக்குது. ஆபேலிருந்து ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, எப்தா, நிறைய பேர் அங்கே வருகிறது. நோவா, ராகாப் என்ற ஒரு பெண், இப்படி பலருடைய அந்த லிஸ்ட்டு விசுவாச பட்டியல் இருக்கிறது. ஆனால் தாவீது அந்த விசுவாச பட்டியலில் இருக்கிறாரா? சொல்ல முடியுங்களா? அந்த விசுவாச பட்டியலில் நான் தாவீதை விசுவாச வீரன் என்று சொன்னேன். அவர் அந்த லிஸ்ட்டில் இருக்கிறாரா? எல்லாருக்கும் சந்தேகம். அவர்கள் அந்த லிஸ்ட்டில் இருக்கிறாரா? 32 வாசிங்கள. எபிரேயர் 11:32 இருக்காரான்னு பார்க்கலாமா? அப்போ தாவீது லிஸ்டில் வந்திருக்காரா? இங்கே என்ன வாசிக்கிறோம்? கிதியோன், பாராக், சிம்சோன், எப்தா, தாவீது. அப்போ தாவீது எந்த லிஸ்டில் வராரு? விசுவாச வீரர்கள் லிஸ்டில் இருக்காரு. ஆகவே தான் அவர் விசுவாச வீரர் என்று நான் இந்த மாலையில் சொல்ல விரும்புகிறேன். ஆகவே அருமையானவர்களே, 3 சத்தியங்கள் இந்த பகுதியை நாம் கண்டுகொள்ள, அதை பார்க்க நாம் விரும்புகிறேன். ஒன்று, கர்த்தருக்குள் திடப்படுத்தி கொள்ளும் ஒரு அனுபவம் தேவை. எந்த நெருக்கத்தின் மத்தியில், போராட்டத்தின் மத்தியில் நம்மளை ஆண்டவருக்குள்ள திடப்படுத்தி கொள்ள வேண்டும். சூழ்நிலையை பார்க்கக்கூடாது. சூழ்நிலையை பார்த்தால் நம்மளால் எந்த வேலையும் செய்ய முடியாது. திடப்படுத்தி கொள்வது. 2வது, தேவ ஆலோசனைக்கு காத்திருத்தல். காட்ஸ் கைடன்ஸ். தேவ ஆலோசனைக்கு பொறுமையோடு காத்திருத்தல். 3வது, இழந்ததை தேவன் திரும்ப தருகிற தேவன். இது ரெஸ்டோரேஷன் என்று சொல்வார்கள். ஆக இந்த 3 சத்தியத்தை நாம் தியானிக்க போகிறோம். முதலாவது, கர்த்தருக்குள் நம்மை திடப்படுத்தி கொள்கிற ஒரு அனுபவம் நமக்கு தேவையாக இருக்கிறது. சூழ்நிலை எப்பவுமே நமக்கு சாதகமாக இருக்காது. சூழ்நிலை நமக்கு எப்பொழுதுமே எதிராக தான் இருக்கும். ஆக பெரும்பாலும் வாழ்க்கையில் சூழ்நிலைகளை பார்த்தால் நமக்கு எப்போ அகெயின்ஸ்டாக தான் இருக்கும். ஆனால் அதன் மத்தியில் தான் நாம் என்ன செய்ய வேண்டும்? சோர்ந்து போகாமல். நீதிமொழிகள் வாசிக்கிற 24:10 ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவையென்றால் உன் பலன் குன்றியது. யுவர் ஸ்ட்ரெங்க் பிகம் ஸ்மால் ஆர் லெஸ். ஆபத்து காலத்தில் சோர்ந்து போனால், அருமையானவர்களே, சோர்ந்து போனால் மேற்கொண்டு நம்ம எதையுமே செய்ய முடியாமல் உட்கார்ந்துருவோம். சோர்வுக்கு இடங்கொடாதபடிக்கு கர்த்தருக்குள் பலப்படுத்தி கொள்ள நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இந்த தாவீது எல்லாம் போயிடுச்சு, இனிமே என்னன்னு சொல்லி அப்படியே உட்கார்ந்துடலைங்க. அப்படியே உட்காரவில்லை. ஏனென்றால் அவனுக்கு ஒரு விசுவாசம் உண்டு. என் தேவன் எல்லாவற்றையும் நன்மைக்கு ஏதுவாய் செய்வான். என் தேவனாய் கர்த்தர். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறு யாவருக்கும் என்னவான் நன்மையாக எல்லாவற்றையும் ஆண்டவர் நன்மைக்கு ஏதுவாய் நடத்துவார் என்று ரோமர் 8:20 நமக்கு தெரிந்த வசனத்தை நாம் வாசிக்கிறோம். ஆகவே தாவீதுக்கு நன்றாய் தெரியும், இந்த நெருக்கத்தின் மத்தியிலே ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். ஆகவே நான் என்னை பலப்படுத்தி கொண்டு அடுத்த ஸ்டெப் என்ன என்பதை நான் அறிந்து செயல்பட போகிறேன். அவனுக்குள்ள ஒரு தீர்மானம் இருக்கிறது. அருமையான தேவ ஜனமே, சோர்ந்து போன எலியாவுக்கு ஒரு பலன் தேவையா இருக்கிறது. சோர்ந்து போன ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் ஒரு பலன் அவசியமாக இருக்கிறது. ஆகவே ஆண்டவர் எலியாவை தட்டி எழுப்பி, எழுந்து போதனம் பண்ணு, நீ போக வேண்டிய தூரம்
வெகு தூரம் என்று சொல்லி அவனை என்கரேஜ் பண்ணுறார். அதுக்கு தான் பரிசுத்த ஆவியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். இந்த மாலையில் தேவன் உங்களை என்னையும் தேற்றவும் ஆற்றவும் ஸ்ட்ரெங்தன் பண்ண பரிசுத்த ஆவியான நமக்கு பலனாக இருக்கிறார். The Holy Spirit is our strength. அவள் தான் நமக்கு பலனாக இருக்கின்றார். சோர்ந்து போகிறவனுக்கு என்ன செய்கிறாராம்? பலனை கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற தேவன் நம்முடைய தேவன். ஆகவே சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் பலவீனன் கூட தன்னை பலவான் என்று சொல்வானாக. பலவீனன் அல்ல, நான் பலவான். ஆம் பிரியமானவர்களே, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. பவுல் சொல்கின்றார், நான் பலவீனமாக இருக்கும் போதே பலமுள்ளவனாக இருக்கிறேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மை நாமே தேற்றிக்கொள்ளவும் தைரியப்படுத்தி கொள்ளவும் இந்த வசனங்கள் நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. நான் பலவீனமாக இருக்கிறேன். பவுல் சொல்றார், என் சரீரத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த முள் என்னை விட்டு நீங்கும்படி 3 முறை நான் விண்ணப்பம் செய்தேன். ஆண்டவர் கொடுத்த பதில், என் கிருபை உனக்கு போதும் என்றார். மை கிரேஸ் இஸ் சஃபிஷியன்ட் ஃபார் thee. உனக்கு போதும் மகனே என்று சொன்ன. அப்படி என்றால் அந்த முள் எடுக்கப்படவில்லை. அவன் வாழ்நாள் முழுவதும் இருக்கத்தான் செய்தது. அதன் மத்தியில் கூட இப்போ அதே பவுல் என்ன சொல்கின்றார்? 2 கொரிந்தியர் 12:10 வாசிக்கும் போது 9ஆம் வசனத்தில் அந்த பலவீனம், 10ஆம் வசனத்தில் என்ன கன்ஃபஸ் பண்ணுறாரு பாருங்க. 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், அந்தப்படி நான் பலவீனமாக இருக்கும் போதே பலமுள்ளவனா என்ன இது? நான் பலவீனமாக இருக்கிறேன்னு சொல்கிறாரு, பலமுள்ளவனா இருக்கிறேன்னு சொல்கிறாரு. அருமையான தேவஜனமே, அங்கே தான் இருக்க ரகசியம். நான் பலவீனமாக இருக்கிறேன். ஈவன் தோ ஐ எம் வீக், then I am strong. நான் பலவீனமாக இருக்கும் பொழுது என் பலன் எனக்குள் வருகிறது, புது பலன் தருகிறார். நான் பலமுள்ளவனாக இருக்கிறேன். ஏனென்றால் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு. ஆகவே உங்கள் வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில், சமுதாய வாழ்க்கையில், வேலை, தொழில் எதுவாக இருந்தாலும், சரீர பலவீனமாக இருந்தாலும் எல்லாவற்றுக்கும் போதுமான வசனங்கள் ஆண்டவர் கையில் கொடுத்திருக்கிறார். ஆகவே நீங்களும் நானும் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று, கர்த்தருக்குள் நம்ம என்ன செய்ய வேண்டும்? பலப்படுத்தி கொண்டு அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம ப்ரொசீட் பண்ணணும். ஆகவே நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரத்தில் கிதியோனை தேவன் சந்திக்கும் பொழுது, கிதியோன் சோர்ந்து போன ஒரு மனிதன். என்ற மீதியான எதிரிகள் மத்தியில் வாழ்கிறவர்கள் எல்லாவற்றையும் இழந்து போனார்கள். இந்த மீதியானவர்கள் வந்தாங்கன்னா இவங்க இந்த இஸ்ரேல் மக்கள் வாழ்க்கையில் ஒன்று கூட விட்டு வைக்க மாட்டான். அவங்க நிலத்தில் இருக்கிற கனிகள், ஆடு மாடு எல்லாவற்றையும் அவர்கள் கொள்ளையடித்து கொண்டு போவார்கள். கடைசியில் இந்த கிதியோன் சோர்ந்து போய் தன்னுடைய பயிர் நிலத்தில் இருந்து கொண்டு கொஞ்சம் கோதுமை அவன் களத்தில் போரடித்து கொண்டிருக்கிறான். அந்த கொஞ்சம் கோதுமையாவது வீட்டுக்கு கொண்டு போகலாம். ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை, வீட்டில் ஆகாரம் இல்லை. ஆகவே அந்த கொஞ்சம் கோதுமையை, நம்ம ஊரில் சொல்லணும் நெல், ஆகவே கொஞ்சம் நெல்லை வீட்டுக்கு கொண்டு போனால் அது கொஞ்சம் ஆகாரத்துக்கு பயன்படுமே என்று சொல்லி அந்த கொஞ்சம் கோதுமை அடித்து கொண்டிருக்கிற பொழுது கர்த்தருடைய தூதனானவர் அவரை சந்திக்கிறார். எப்பெல்லாம் நம்ம பலவீனமாக இருக்கும்போது அப்பொழுதெல்லாம் ஆவியானவர் நம்மை சந்திப்பார். அல்லேலூயா. ரகசியம் புரியுதா? நீ பலவீனமாக இருக்கும்போது பலமுள்ளவளாக இருக்கிற எப்படி தெரியுங்களா? அதுதான் ஆவியானவர் நம்மை சந்திக்கிறாருங்க. ரொம்ப சோர்ந்து போகும்போது கர்த்தருடைய ஆவியான நம்ம வருவார். அவர் தூதனை அனுப்புவார், ஸ்ட்ரெங்தன் பண்ணுவார். எப்போ எலியாவை ஸ்ட்ரெங்தன் பண்ணார் தெரியுங்களா? வீக்காக இருக்கும்போது தான். ஒரு தேவ பிள்ளை பலவீனப்பட்டு சோர்ந்து போய் உட்காரும்போது கவலைப்படாதீங்க, உங்களை தேற்றவும் மாற்றவும் பலப்படுத்தும் தேவன் தம்முடைய தூதர்களை அனுப்புவார், ஆவியானவர் அனுப்புவார். அந்த நேரத்தில் ஒரு புது பலன் வந்துடும். அந்த புது பலன் வந்த உடனே யூ வில் ஸ்டார்ட். ஆண்டவருக்கு என்று வேலை செய்வதற்கு, உன் வேலையை பார்ப்பதற்கு பலனை கொடுத்து விடுவார். ஆகவே இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இந்த மனுஷன் இருக்கிறான் கிதியோன். அப்போது கர்த்தருடைய தூதனானவர் வந்து அவன் அருகிலே நின்று, பராக்கிரமசாலியே, ஓ கிரேட் வாரியர், பராக்கிரமசாலின்னு ஒன்று அவனுக்குள்ள ஒரு பெரிய ஒரு திகில், ஒரு சந்தேகம். என்ன போய் பராக்கிரமசாலின்னு சொல்கிறீங்களே? நான் ஒரு கோழையான மனுஷன், பலவீனமான மனிதன், நான் எப்படி பலவானாக இருக்கும் பொழுது பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்வானாக. நம்ம கன்ஃபஸ் பண்ணணும், ஐ எம் ஸ்ட்ராங் இன் த லார்ட். இயேசுவுக்குள் நான் பலமுள்ளவள், நான் பலமுள்ளவன், எது வேண்டுமானாலும் என்னால் சாதிக்க முடியும்.
ஆகவே அவனுக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மை. நான் எல்லாவற்றையும் இழந்து நிற்கிறேன், இந்த நேரத்தில் என்னை பலவான ஒரு வார்த்தை வருது. இந்த மாலையில் உங்களுக்கு ஆவியார் என்ன வார்த்தை கொடுக்கிறார் என்று உங்களோடு கூட அவர் பேசி கொண்டிருக்கிறார். நான் இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் உங்களுக்கு தெரிஞ்சால் இந்த வார்த்தையை எப்படி சொல்ல முடியும்? நான் சொல்லலை, ஆவியார் பேசி கொண்டிருக்கிறார். உன்னுடைய சிச்சுவேஷன் அறிந்தவர் அவர் ஒருவர் தான். அந்த ஒருவர் உன்னோடு பேசினால் உன் வாழ்க்கையில் பலமுள்ளவளாய் மாறுவாய், பலமுள்ளவனாய் மாறுவாய். ஆண்டவர் சொல்கின்றார், இந்த கிதியோனை பார்த்து, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். அவனால் நம்பவே முடியல. தேவன் என்னோடு இருக்கிறாரா? என்னங்க இது, இவ்வளோ கஷ்டப்படுற, இவ்வளோ பாடுபட்டு இருக்கிற, என் குடும்பத்தில் இவ்வளோ கஷ்டம்லாம் இருக்குது, என்ன போய் ஆண்டவர் பலவான் சொல்கிறாரு, என்னோட ஆண்டவர் இருக்கிறான்னு சொல்கிறாரு. அவர் இருக்கிறாருங்க, இருந்து கொண்டே இருக்கிறார், நம்மோடு இருக்கிறார். அருமையான கஷ்டம் வரும்போது நம்ம விட்டு தூரம் போயிடல. நீ கஷ்டப்படும் போது உன் அருகில் இருக்கிற தேவன் அவர் தான். உன் நெருக்கத்தில் நெருங்கி வரக்கூடிய தெய்வம் அவர். அல்லேலூயா. இந்த மாத வாக்குத்தத்தம் என்ன உங்களுக்கு கிடைச்சது? நெருக்கத்தின் மத்தியில் தேவன் எதிர்பட்டு சகாயம் செய்கிற தேவன். எப்போ நெருக்கப்படுறோமோ ஒரு அடையாளம் பார்த்துருங்க, அப்பந்தான் ஆண்டவர் வருவார். நெருக்கப்படுகிற நேரத்தில் தான் தேவன் நம்மோடு கூட இடைபடுவார், பேசுவார், வசனத்தை கொண்டு பேசுவார். மகனே தைரியமாறு, மகளை தைரியமாறு, இப்போ நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உனக்கு வேண்டிய வழிகளை செய்வேன், செய்ய காரியங்களை செய்வேன் என்று ஆண்டவர் நம்மோடு இடைபடுகிறார். ஆகவே இப்படிப்பட்ட சூழ்நிலை மத்தியில் பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறான்னு சொல்லிட்டு அவன் எல்லாவற்றையும் சொல்கிறான் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே, நாங்கள் எல்லாத்தையும் இழந்து நிற்கிறோம். எகிப்திலே நடந்த அந்த இஸ்ரேல் மக்களுக்கு செய்த அற்புதமெல்லாம் எங்கே? எல்லாம் எழுதியிருக்குது, ஆனால் ஒன்றும் வாழ்க்கையில் நடக்கலையே அப்படின்னு ஒரு அவிசுவாசம், அவனுக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மை, இதை தான் கன்ஃபஸ் பண்ணிகிட்டு இருக்கிறான். ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த 14ஆம் வசனத்தை வாசித்தால் 6:14, நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அப்பொழுது பார்த்து, உனக்கு இருக்கின்ற இந்த பலத்தோட போ, ரட்சிப்பாய். இந்த மாலையில ஆவியான நம்மோடு பேசுகிறார். உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, உன்னை அனுப்புகிறது நான் அல்லவா. அப்பா நம்மோடு வந்தா நமக்கு எப்பவுமே வெற்றி தான். அல்லேலூயா. தோற்று போக உங்களை என்னைய தேவன் அழைக்கலைங்க. நம்மெல்லாம் வெற்றி வீரர்களாக இருப்பதற்கு தான் தேவன் அழைத்திருக்கார். அதுக்காக சிலுவையில் போனார், சிலுவையில் வெற்றி சிறந்தார் இயேசு. உலகம், மாமிசம், பிசாசு எல்லாவற்றையும் ஆண்டு வெற்றி சிறந்த அந்த வெற்றியை நம்ம கையில் கொடுக்கிறார். மகனே, உனக்காகத்தான் இது. ஆகவே ஆண்டவரை தைரியப்படுத்தி அனுப்புகிறார். உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ, மீதி ஆணியரை நீ தான் ரட்சிக்க, அவங்கள தான் அழித்து இந்த இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பை கொடுக்கக்கூடிய மனுஷன் நீ தான் அப்படின்னு சொல்லி ஆண்டவனை பலப்படுத்துகிறான். அருமையான தேவசனமே, சூழ்நிலை எப்படி இருந்தாலும் ஒன்று செய்வோம். தாவீது கர்த்தருக்குள் தன்னை, இன்றைக்கு எந்த சூழ்நிலை இங்கே உட்கார்ந்திருந்தாலும் உங்களுக்குள்ளே ஒரு விசேஷ கிருபை இருக்கிறது. என்னவென்றால், ஆவியானவர் வைத்து உங்களை நீங்கள் திடப்படுத்திக் கொள்ளுங்கள். வசனத்தை வைத்து உங்களை தைரியப்படுத்திக் கொள்ளுங்கள். நான் இதை செய்ய முடியும், அடுத்த நாள் நான் போய் செய்வேன், நாளைக்கு போய் செய்வேன், இதெல்லாம் நீங்கள் விட்டுட்டீங்களா, அதை செய்ய போகிறேன்னு சொல்லி உங்களுக்குள்ளே ஒரு பலத்தை உண்டு பண்ணி கொள்ளுங்கள். ஆவியை நமக்கு பலன் தருவார். முதல் காரியம், தாவீது, நெருக்கப்பட்ட தாவீது கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டார். ரெண்டாவது, இது முக்கியமான விஷயம். ரெண்டாவது என்னவென்றால், தேவ ஆலோசனைக்கு அவன் காத்திருக்கிறான். He was waiting for God's guidance. நிறைய சமயத்தில் அவசரப்படுவோம். ஏதோ ஒரு நிகழ்ச்சி வீட்டில் நடக்குது, ஏதோ ஒரு காரியம் கடகடகால செய்யணும், வேகமாக செய்யணும். ஆனால் தேவன் என்ன சித்தம் வைத்திருக்கிறார், ஆண்டவர் இதை குறித்து என்ன சொல்கிறாரு, ஒரு திருமண விஷயமோ, ஒரு வேலை விஷயமோ, ஒரு தொழிலோ, ஒரு எஜுகேஷனோ, ஏதோ ஒன்று, எதுவாக இருந்தாலும் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, தேவ ஆலோசனை கேட்காமல் செய்யாதீங்க. எனக்கு நான் சொல்லிக்கிறேன், உங்களுக்கு நான் சொல்கிறேன். காட்ஸ் கைடன்ஸ் இல்லாமல் எந்த ஒரு காரியத்தை செய்ய வேண்டாம். ஆக தேவனுடைய கட்டளை வரும் வரை, அவருடைய வார்த்தை வரும் வரை கொஞ்சம் பொறுமையாக இருப்போம். அவசரப்பட வேண்டாம், அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுக்க வேண்டாம்.
அவசரப்பட்டு எடுத்த முடிவு சவுலுடைய முடிவு. காத்திரு, சாமுவேல் சொல்கிறான், 10 நாள் வரைக்கும் காத்திரு, நான் போய் வர வேண்டும். அதுக்குள்ளே அவசரப்பட்டு இவர் பலி செலுத்தி கடைசியில் அந்த ராஜ்ய பாரம் இழக்கிறான் சவுல். ஆகவே அவசரப்படுகிற விஷயத்தில் எதுவுமே உருப்படாது பாருங்க. ஆகவே அவசரப்பட வேண்டாம். அதே நேரத்தில் மனிதர் கொடுக்குற ஆலோசனைங்க கேட்க வேண்டாம். எல்லா ஆலோசனையும் எல்லாம் கொடுக்க முடியாது. சில ஐடியாஸ் கொடுப்பாங்க, ஆனால் அது ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாத நமக்கு தெரியாது. நிறைய சமயத்தில் ஃபெயிலியராக தான் போகும். ஆகவே சுய புத்தியின் மேலே சாயாது, கர்த்தரை நம்பிக்கையாரு. நீதிமொழி 3:5 வாசிக்கும் பொழுது, உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரை நம்பிக்கையாரு, சுய புத்தியின் மேல் சாராத. டோன்ட் டிபெண்ட் ஆன் ஓன் அண்டர்ஸ்டாண்டிங். நான் செஞ்சிருவேன், நான் பண்ணிடுவேன், எனக்கெல்லாம் தெரியும் என்று சொல்லி உன் சுய புத்தியின் மேல் சாயக்கூடாது. தேவ ஆலோசனைக்காய் காத்திருங்க. இந்த ரெகோபெயாம் பற்றி வாசிக்கும் பொழுது, நல்ல முதியோர்கள், தேவனுக்கு பயந்த முதியவர்கள்லாம் அந்த அரசாட்சி இருந்த அந்த நாட்டில் இருக்கும் பொழுது, சாலமோனுக்கு அடுத்த வந்த ரெகோபெயாம் அவனுடைய வாழ்க்கையில் பெரியவர்கள் கொடுக்குற ஆலோசனை கேட்குற வழக்கமே இல்லை. அவனோடு இருக்கிற வாலிபர்களோட ஆலோசனை கேட்டு அவன் ராஜ்ய பாரத்தில் காலமெல்லாம் யுத்தம் தான் பாருங்க. அவன் வாழ்நாள் முழுவதும் வார் தான், யுத்தம் யுத்தம் யுத்தம். அவனுக்கும் யெரொபெயாமுக்கும் ஓயாத யுத்தம். ஏனென்றால் ஆலோசனை கேட்காத ஒரு மனிதன். தேவர் பிள்ளைகள் மூலமாய் கொடுக்கிற ஆலோசனை இந்த சபையில் உங்களுக்கு வரும் பொழுதெல்லாம், சத்தியத்தை கேட்கும் பொழுதெல்லாம் உங்களுக்கு ஆவியானவர் ஆலோசனை கொடுக்கிற, என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது என்று சொல்லி. இங்கே விட உங்களுக்கு ஒரு பெரிய ஆலோசனை எங்கேயுமே கிடைக்காது. அதுக்கு தான் சபை. சபை ஏனென்றால் ஆவியானவர் என்னோடு பேசுகிறார், நான் என்ன செய்ய வேண்டும் செய்யக்கூடாது என்பதை ஆண்டவர் இங்கே தெளிவாக எனக்கு அந்த கிளாரிட்டி இங்கே தான் கிடைக்கும். உங்கள் நண்பர் மத்தியில் கிடைக்காது, குடும்பத்தில் உறவினர்கள் எங்கேயுமே கிடைக்காது. ஆவியார் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். ஆகவே ஆலோசனை கேட்டு நடப்பது நல்லது. அதான் நம்ம வாழ்க்கையின் வெற்றிக்கு அடையாளம். தவறான ஆலோசனை கொடுக்கிற மக்கள் இன்றைக்கு ஏராளம். இந்த மொபைலில் என்னென்னலாம் வருது பாருங்கள். எனக்கு இந்த ஆண்ட்ராய்டு ஃபோன் கிடையாது. ஒரு பிரதர் சொன்னார், ஒரு பாஸ்டர், பிரதர் ரொம்ப நல்லது உங்ககிட்ட அந்த ஃபோன் இல்லாது அப்படிங்கிறாரு. என்கிட்ட சாதாரண ஒரு ஃபோன் தான் இருக்குது. உண்மையே சொல்கிறேன். ஏன்னா பாஸ்டர் கூட ஸ்டேஜில் உட்காந்து அந்த ஃபோனை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாரு. ஏதோ பாஸ்டர் மீட்டிங் வைக்கும்போது நிறைய பாஸ்டர்ஸ் அதான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்றாரு. பிரதர் உங்ககிட்ட சாதாரண ஃபோனுங்க நல்லது அப்படின்னாரு. ஆனால் நிறைய விஷயம் நல்ல விஷயம்லாம் இருக்குது. ஆனால் ஏன் நான் சொல்கிறேன்னா, இதில் என்னென்ன செய்தியெல்லாம் வருது, என்ன வித்தியாசமெல்லாம் மெசேஜ் எல்லாம் வருது, நிறைய ஆலோசனை வருது. எல்லா ஆலோசனை கேட்டோம்னா நம்ம கெட்டு போயிடுவோம். இது ஆலோசனை விட ஆலோசனை வேறு எங்கேயும் கிடையாது. சத்திய வசனத்தின் மூலமாக அதுதான் இங்கே போதிக்கிறோம். சபை மக்களுக்கு ஏன் இவ்வளோ வருத்தப்பட்டு இவ்வளோ முயற்சி எடுத்து ஒரு செய்தி எடுப்பது என்பது ஒரு ஊழியக்காரருக்கு தான் தெரியும். ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கிறது போல் என்று ஒருத்தர் சொல்கிறார். எனக்கு தெரிந்த ஒரு பாஸ்டர் உண்டு, நல்ல தேவ ஞானம் பெற்றவர். அவர் சமீபத்தில் அமெரிக்கா தேசத்தில் போய் அங்கே ஊழியத்தை செய்ய ஆரம்பித்தார், வாஷிங்டன் டிசி என்ற இடத்துல. ஏன் நான் சொல்கிறேன்னா, அவர் வேதத்தை எடுத்து நன்றாய் வாசிக்கக்கூடியவர். கனிமரா லைப்ரரி எங்கெல்லாம் போவோமோ அங்கெல்லாம் போயிட்டு வேதத்தின் அதோடைய காரியம் எல்லாவற்றையும் ஆராய்ந்து பார்ப்பார். இந்த கமெண்ட்ரிஸ் எல்லாம் எடுத்து படிப்பார். ஏன் அப்போது கேட்கும்போது, மிஸ்டர் வில்லியம்ஸ், நான் அடுத்த ஞாயிற்றுக்கிழமைக்காக திங்கக்கிழமையிலே நான் உட்கார்றேன் அப்படின்னாரு. எப்போ உட்கார்றாருங்க? சண்டே மெசேஜுக்கு திங்கள் கிழமையில் உட்கார்ந்து ஆராய்கிறார். ஊரெல்லாம் சுற்றுற ஆள் கிடையாது. அருமையான, என்றால் அவருக்கு தெரியும் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை தாகத்தோடு வரக்கூடிய மக்கள், வாழ்க்கையில் சோர்ந்து வரக்கூடிய மக்களுக்கு என்ன வார்த்தை கொடுக்க வேண்டும் என்று ஆவியானவர் பேசுவதற்கு நான் இடம் கொடுக்க வேண்டும். அப்போ ஒரு செய்தி எடுத்து உங்களுக்கு கொடுப்பது என்பது விசேஷமான ஒரு காரியம். அதில் தான் ஆவியானவர் பேசுவார். எதையோ ஒன்று சொல்லிட்டு போகிறது அல்ல. தேவ ஆலோசனை கிடைக்கிற இடம் சபைதான். இங்கே உட்கார்ந்து ஆலோசனை கேட்டு போங்க. உங்கள் வாழ்க்கையில் எப்பவுமே செழிப்பு உண்டாகும், வெற்றி தேவன் தருவார். இன்னைக்கு கையிட்டு செய்கிற எல்லாற்றிலும் தேவன் ஆசீர்வாதம் இருக்கும். ஏனென்றால் ஆலோசனை கேளுங்க. வெயிட் ஃபார் காட்ஸ் கவுன்சிலிங், வெயிட் ஃபார் காட்ஸ் கைடன்ஸ்.
தேவ வழிநடத்தலுக்கு காத்திருங்க. இப்போ வாசிங்க 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்தை வாசிப்போம். இங்கேதான் தாவீது தேவனிடத்தில் ஒரு ஆலோசனை கேட்கின்றான். தாவீது கர்த்தரை நோக்கி, அந்த தண்டை என்றால் அந்த அவங்க தான் கொள்ளடிச்சிட்டு போனாங்க பார்த்தீங்களா, அந்த படையை நான் தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அவனுக்கு ஒரு சந்தேகம், ஆண்டவரே நான் இதெல்லாம் இழந்துட்டு இருக்கிறேன்ப்பா, ஆண்டவர் நான் அதை பின்தொடரலாமா, போகலாமா, இந்த காரியத்தை செய்யலாமா, ஆண்டவரே இந்த வரன் வந்திருக்கு அதை நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணலாமா, இந்த வேலை வந்திருக்கு, இன்டர்வியூ வந்திருக்கு, நான் போகலாமா, இந்த காரியத்தில் எங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்குது, இது செய்யலாமா, இவரை போய் பார்க்கலாமா. பல காரியங்கள் தேவ ஆலோசனைக்கு நாம் காத்திருக்கணும். அப்போ என்ன சொல்கின்றார் ஆண்டவர்? பதில் என்ன? அதற்கு ஆண்டவர் இப்போ ஆண்டவர் ஆன்சர் கொடுக்கிறார், அதை பின்தொடர், பாருங்கள் கவுன்சிலிங் வந்துருச்சு, ஆண்டவருடைய அட்வைஸ் வந்துருச்சு. என்னன்னா, நீ அதை பின்தொடர், நீ அதை பிடித்து சகலத்தையும் என்ன செய்வாய், நீ திருப்பிக் கொள்வாய். ஒருவேளை நீங்கள் எதையோ ஒன்று ஆரம்பித்து விட்டுட்டீங்க, ஏதோ ஒன்று ஆரம்பிச்சிங்க, அது விட்டுட்டீங்க, இது சரிபட்டு வராதுன்னு சொல்லி ஒருவேளை ஆண்டவர் உங்களுக்கு சொல்வார் என்றால் அதை பின்தொடருங்கள். கண்டினியூ தட். அதை விட்டு போன காரியத்தை பின்தொடருங்கள். ஆண்டவர் அதை மறுபடியுமாய் புதுப்பித்து உங்களுக்கு கொடுப்பார். ஆகவே அதைத்தான் நீங்கள் வாசிக்கிறோம். அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தை என்ன செய்வாய், திருப்பிக் கொள்வாய். நம்முடைய வாழ்க்கையில், நம்ம குடும்பத்தில், பிள்ளைகள் வாழ்க்கையில் எல்லாவற்றுக்கும் தேவ ஆலோசனை மிக முக்கியம். பிரியமானவர்களே, தேவ ஆலோசனை பெற்று ஜெபத்தோடு இங்கே ப்ரொசீட் பண்ணுங்க, எல்லாமே ஆசீர்வாதம் தான். நல்லா ஜெபம் பண்ணிட்டு ஆண்டவர் நமக்கு கொடுத்த பதிலை பெற்று நீங்கள் காரியங்களை செய்து பாருங்கள், தேவன் எல்லாவற்றிலும் ஆசீர்வாதத்தை தருவார். இதனுடைய விளைவு என்னவென்றால், தாவீதின் வாழ்க்கையில் நெருக்கப்பட்ட மனிதன் தன்னை தாழ்த்தி கர்த்தருக்குள்ள தன்னை பலப்படுத்தி அடுத்தது தேவ ஆலோசனை கேட்குறான். ஆண்டவர் சொல்கிறார், நீ அதை பின்தொடர், உனக்கு எல்லாம் கிடைக்கும்னு சொல்கிறாரு. இப்போ ப்ரொசீட் பண்ணுறாரு தாவீது. எப்போ? ஆண்டவருடைய ஆலோசனை பெற்ற பின்பு தான். தாவீது நல்ல வீரன்தான், அவனே புறப்பட்டு போய் என்ன செய்யலாம், யுத்தம் பண்ணலாம், செய்யலை. தாவீது வாழ்க்கையில் முழுக்க முழுக்க விசுவாசம் தாங்க. கோலியாத்தை சந்திக்கும் பொழுது கூட தன் பலத்தை சார்ந்திருக்கவில்லை. கர்த்தர் ஈட்டினாலும் பட்டயத்தினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல. யுத்தம் யாருடையது? தேவனுடையது. அவர் தான் இதை செய்வார். அப்போ அவன் விசுவாசம் எவ்வளோ ஆழமாக இருந்திருக்கு. அதில் தான் விசுவாச பட்டியலில் தாவீது வராரு. எல்லாவற்றும் கர்த்தரை சார்ந்தே இருக்கிறார். ஒவ்வொரு டைமும் ஆல்வேஸ் ஆஸ்க் அட்வைஸ் ஃப்ரம் காட். தேவனிடத்தில் ஆலோசனை கேட்பான். ஆண்டவர் இது செய்யலாமா, இதுக்கு போகலாமா? அருமையானவர்களே, அதைத்தான் இதனுடைய முடிவு என்னவென்றால் 19ஆம் வசனத்தை வாசித்தால் 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் தாவீது என்ன செய்தார்களாம்? எதிரிகள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றையும், சிறியதிலும் பெரியதிலும் ஒன்றும் குறைபடாமல் ஆண்டவர் சொன்னார்ல. ஆண்டு என்ன சொன்னார்? எல்லாவற்றையும் என்ன செய்வாய், திருப்பிக் கொள்வாய். ஆண்டவர் சொன்னார் முந்தின வசனத்தில். இப்போ தாவீது போறாரு. போகும்பொழுது 8ஆம் வசனத்தில் ஆண்டு அவனுக்கு சொல்லிட்டாரு. இப்போ 19ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது தாவீது கர்த்தர் சொன்னபடியே எல்லாவற்றையும், சின்னதோ பெருசு எல்லாவற்றையும் அவன் என்ன செய்கிறான், திருப்பி கொண்டான். டேவிட் brought back everything, nothing was missingனு போட்டிருக்கு. அப்படி என்றால் ஒன்று குறையாமல் எதை இழந்தானோ எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டதுக்கு ஒரே ரகசியம், தேவ ஆலோசனைப்படி செய்தான். கர்த்தருடைய ஆலோசனை இங்கே கொடுக்கப்படுகிறது. ஒவ்வொரு வாரமும் வரும்பொழுதெல்லாம் கர்த்தர் நம்மோடு பேசிக்கொண்டே இருக்கிறார். ஊழியக்கார் மூலமாக, சபை நம்முடைய போதகர் மூலமாக, மெய்ப்பன் மூலமாக, பல விதங்களில் தேவன் நம்மோடு பேசி கொண்டு இருக்கிறார், அட்வைஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். ஆகவே இந்த ஆலோசனை பெற்ற பிற்பாடு இவன் என்ன செய்கின்றான், எல்லாவற்றையும் ஆண்டவர் திரும்ப கொடுக்குறாருங்க. ஒருவேளை இந்த மாலை நேரத்தில் நீங்கள் எதையெல்லாம் இழந்திருக்கிறீங்க கடந்த காலத்தில், தேவன் திருப்பி தருவார். இந்த வார்த்தையின்படி உங்களுக்கு செய்வார். கவலைப்படாதீங்க. நீங்கள் பெரிய யுத்தம் பண்ண வேண்டாம். அவரை பார், இவர் யாரையும் பார்க்க வேண்டாம். தேவன் என்ன சொல்கிறார் அதை செஞ்சால் போதும்.
ஆண்டவர்கிட்ட கேட்குறான். அருமையானவர்களே, ஏனென்றால் அவர் ஆலோசனை எப்படிப்பட்டவராம்? ஆச்சரியமானவர், செயலில் மகத்துவம் உள்ளவர். ஏசாயா புஸ்தகம் 28:29 அவர் ஆலோசனை ஆச்சரியமான தேவன். ஏசாயா 9:6 அவர் ஆலோசனை கர்த்தர், வல்லமுள்ள தேவன், நித்திய பிதா. ஆகவே நம்முடைய தேவனாய் கர்த்தர் ஆலோசனை ஆச்சரியமானவர். நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஆலோசனை தாங்க அற்புதமாக இருக்கும். தேவ ஆலோசனைக்காக நீ காத்திருக்க வேண்டும். அருமையான தேவ ஜனமே, அதை நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம். ஆகவே தாமதமானாலும், ஈவன் இஃப் டிலேஸ், டோன்ட் பி அஃப்ரைட். கால தாமதமாயிடுச்சு, எல்லாம் முடிஞ்சுது, இனிமேல் என்ன இருக்குது, அவசரப்படாதீங்க. அந்த நேரத்தில் அற்புதமான வழியை திறப்பார். ஏதோ ஒரு வாசலை தேவன் திறப்பார். ஆகவே தாமதித்தாலும் அதற்கு காத்திருன்னு பைபிள் சொல்லுது. ஆகவே தாவீது மிகுந்த பொறுமையோடு ஆலோசனை கேட்டு அவன் செயல்படுகின்றான். தாவீதுடைய வாழ்க்கையில் நிறைய டைமில் அவன் ஆண்டவருடைய ஆலோசனைப்படி தான் நடக்கின்றான். 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரத்திலோடு படிக்க வேண்டாம், நேரமில்லை. அந்த 5ஆம் அதிகாரத்தில் பெலிஸ்தருக்கு எதிராக யுத்தம் பண்ண போகும்பொழுது ஆண்டவர் அவனுக்கு சில ஐடியாஸ் எல்லாம் கொடுக்குறாரு பாருங்க. நீ எப்படி போய் யுத்தம் செய்ய வேண்டும் என்று 23, 24 வசனத்தில் நீங்கள் குறித்து கொண்டு படித்து பாருங்கள். ஆண்டவர் அவனுக்கு என்னெல்லாம் ஐடியாஸை கொடுக்குறாரு பாருங்க. இந்த பெலிஸ்தரை நீ எப்படி மீட் பண்ண போகிற இந்த முறை என்று சொல்லி ஆண்டவர் அழகான சில வழிமுறைகளை கற்றுத்தருகிறார். எப்படி நீ போக வேண்டும், எப்படி யுத்தம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அதன்படியே போய் பெரிய வெற்றியை பார்க்கின்றான் தாவீது. அருமையானவர்களே, தேவனுடைய ஆலோசனைக்காக காத்திருங்கள், காத்திருங்கள். 3வது குறிப்பு, 2 ஏற்கனவே சொன்னேன். 1 என்ன சொன்னேன்? முதல் குறிப்பு, தைரியமாக இருங்க, கர்த்தருக்குள் திடப்படுத்துங்க. என்ன நடந்துற போது தலையாக முழுகிறோம் தேவச்சனமாக, என்ன நடந்தா என்ன, கர்த்தருக்குள் நீங்கள் உங்களை பலப்படுத்தி கொள்ளுங்க. தாவீது தான் செஞ்சார். இவ்வளோ லாஸில் நமக்கெல்லாம் அப்படி ஒரு லாஸ் இல்லை. ஏதோ ஒரு காரியம் நம்ம குடும்பத்தில் ஏதோ ஒன்று நம்மளை காயப்படுத்தி விட்டது, ஏதோ ஒன்று நமக்கு இன்னும் கிடைக்காமலே இருக்குது, ஏதோ ஒரு காரியம் இன்னும் இன்கம்ப்ளீட்டாக இருக்குது, முடிக்க முடியல, ஆரம்பிச்சே விட்டுட்டோம். ஆண்டவர் சொல்கிறாரு, கர்த்தருக்குள் திடப்படுத்தி கொண்டு தேவ ஆலோசனை கேட்டு கண்டினியூ பண்ணுங்க. அந்த காரியத்தை நீங்கள் செய்யுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வார். ஆகவே தாவீது முதல் காரியம் தன்னை திடப்படுத்தி கொண்டான். 2வது தேவ ஆலோசனை கேட்குறான். ஆண்டவரே செய்யலாமா, செய்யக்கூடாது, நம்ம சொந்த இஷ்டத்துக்கோ நம்ம இருக்கிற கெப்பாசிட்டி, எனக்கு அவரை தெரியும் இவரை தெரியும் செஞ்சோம்னா அது ஃபெயில்யூர் தான். தேவ ஆலோசனை கேட்டு ப்ரொசீட் பண்ணுங்க. யூ வில் ஹேவ் 100% சக்ஸஸ். நான் இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு சொல்கிறேன், தேவ ஆலோசனை கேட்டு எந்த ஒரு காரியத்தை ப்ரொசீட் பண்ணுங்க, உங்களுக்கு 100க்கு 100 வெற்றி தேவன் தருவார், அவர் தருவார். 3வது தாவீதின் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்றால், தாவீதுகிட்ட 600 பேர் இருக்காங்க அவனோடு கூட இருப்பதற்கு, யுத்தம் செய்வதற்கு. ஆனால் இந்த 600 பேரில் இப்போ தாவீது அமலேக்கை சந்திக்க போகிறார், யுத்தம் செய்ய போகிறார். அதில் நடந்த சம்பவம் என்னவென்றால், 200 பேர் நின்று போயிட்டாங்க, யுத்தத்திற்கு வரல. ஏனென்றால் அவர்கள் மிகவும் களைத்து போன மக்களாய், விடாய்த்து போன மக்களாக இருந்தாங்க. அவங்களால ஃபர்தராக எந்த வேலையும் செய்ய முடியல, ரொம்ப வீக் ஆகிட்டாங்க. அடுத்த யுத்தத்துக்கு வர முடியல அவங்களால. இப்போ தாவீதோடு 200 பேர் பேசோர் என்ற அந்த ஆற்றண்டையில் நின்றுட்டாங்க, யுத்தத்துக்கு வர முடியல, ரொம்ப சோர்ந்து போயிட்டாங்க. 400 பேர் வைத்து தான் இந்த தாவீது புறப்படுகிறான். அருமையான தேவ ஜனம், இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த 200 பேரை பார்த்தா ரொம்ப ரொம்ப சோர்ந்து போயிட்டுருக்காங்க. ஃபிசிக்கலாக அவங்க ஓன் அவுட், டோட்டலாக ஓன் அவுட். அப்படிப்பட்ட மக்களை தாவீது ஒரு மனிதாபிமான முறையில் பார்க்கிறான். இந்த ஹியூமனிட்டேரியன் என்று சொல்வார்கள். அப்படி என்றால் மனித அபிமானம், மனித நேயம். இப்போ சொல்கிற மனித நேயம், இப்போ மனித நேயம்னு சொல்கிறாங்க, மத நேயமே கிடையாது, அதெல்லாம் வேறு விஷயம். மனித நேயம் உள்ளவன் யாருன்னா இந்த தாவீது தான். அந்த 200 பேருடைய வீக்னஸை புரிஞ்சிட்டு, பரவாயில்லப்பா நீங்கள் இங்கே ரெஸ்ட் எடுங்க, நாங்கள் போகிறோம். ஏனென்றால் இவன் விசுவாச நம்பரில் இல்லை, ஆண்டவர் மேலே இருக்குது. அல்லேலூயா. நம்ம விசுவாசம் அதிகமாக இருக்கிற அந்த தொகையை, அது மேலே விசுவாசம் இல்லை. நம்முடைய விசுவாசம் யார்? அவர் தான். ஆண்டவர் நம்ம கூட இருப்பார். அவர் இருந்தால் இந்த உலகத்தை நாம் ஜெயிக்க முடியும். அவர் தான் நமக்கு மெஜாரிட்டி. ஒருத்தர் சொல்கிறாரு, ஜீசஸ் அண்ட் மை செல்ஃப் இஸ் மை மெஜாரிட்டி என்றார்.
ஜீசஸ் ப்ளஸ் யூ, யூ ஆர் த மெஜாரிட்டி. மெஜாரிட்டி என்பது நாட் இன் த நம்பர்ஸ், எண்ணிக்கையில் கிடையாதுங்க. ஆண்டவர் பக்கத்தில் வந்தால் போதும், மெஜாரிட்டி நீங்கள் தான், உங்களுக்கு தான் மெஜாரிட்டி. அருமையான தேவ ஜனமே, ஆகவே தாவீது இந்த 200 பேர் அவர் 200 பேர் ஷார்ட்டேஜ் ஆகுது, யுத்தத்தை எப்படி செய்ய முடியும் என்று யோசிக்கல, அவங்கள அப்படியே விட்டுட்டார். நம்ம பொறுப்படலாம் வாங்க. அப்படி என்றால் அவங்க மனித நேயத்தோடு அவங்க கஷ்டத்தை புரிஞ்சு கொள்கிறான். ஒரு நல்ல ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி அவன்கிட்ட இருக்குது. தாவீது பார்த்தீங்கன்னா நல்ல வீரன் மாத்திரமல்ல, தேவ ஆலோசனை கேட்பது மாத்திரம், மற்றவருடைய கடினமான சூழ்நிலை புரிந்து கொள்கிற ஒரு மனிதன். ஜார்ஜ் வாஷிங்டன் என்று அமெரிக்க தேசத்தினுடைய எத்தனாவது பிரசிடென்ட் தெரியல, நீங்கள் கூகுளில் போட்டு பாருங்கள். அவர் ஒரு முறை காலை நேரத்தில் குதிரையில் போவாராம். அவர் சாலையில் போய் கொண்டிருக்கும்போது அந்த சாலை நடுவில் பெரிய ஒரு மரம், உயரமான மரம் கீழே விழுந்து சாலை மறித்து விட்டது. அந்த பக்கம் போக முடியல, இந்த பக்கம் போக முடியல, டிராஃபிக்கெல்லாம் ஜாம் ஆகுது. அப்படிப்பட்ட சூழ்நிலை மத்தியில் ஜார்ஜ் வாஷிங்டன் தன் குதிரையில் போகும்பொழுது அவர் வழக்கமாக காலையில் போவாராம். ஆனால் யாருன்னு தெரியும், அடையாளமே தெரியாது, அந்த மாதிரி சாதாரண உடை அடைஞ்சுக்கிட்டு போயிட்டுருக்காரு. அங்கே போனாலும் அந்த ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்கெல்லாம் அந்த காரியத்தை சுத்தம் பண்ணுற 2-3 பேர் தான் இருக்கான். பெரிய பெரிய மரங்கள் விழுந்திருக்குது, அதை கட் பண்ணி எடுக்கிறதுக்குள்ளே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவர் யோசித்தார், இந்த பக்கம் மக்கள் நிற்கிறாங்க, அந்த பக்கம் நிற்கிறாங்க. அவர் ஒருத்தர் விசாரித்தார், நீங்கள் ஏன் போய் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணக்கூடாது அவங்களுக்கு அப்படின்னு கேட்டார். அது எங்கள் வேலை இல்லை அப்படிங்கிறாங்க. யார்? பப்ளிக். அது எங்கள் வேலை கிடையாது. உடனே குதிரை விட்டு இறங்கி இவர் என்ன செஞ்சார், போய் அவங்களோட சேர்ந்து தொழிலாளியாக என்ன செஞ்சார், அந்த மரத்தை வெட்டி எல்லாம் தூக்கி எல்லாம் போட்டு அந்த ரோடை கிளியர் பண்ணார். கிளியர் பண்ணோடனே ரோடு கிளியர் ஆகிடுச்சு, எல்லாம் போக ஆரம்பித்தாங்க. அடுத்த நாள் பேப்பரில் வருது, அந்த தொழிலாளியாய் வேலை செய்தவர் யார் என்றால் அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்த ஜார்ஜ் வாஷிங்டன் தான் அது என்று பப்ளிசிட்டி பண்ணுறாங்க. அருமையானவர்களே, இது என்னுடைய வேலை இல்லை. ஒரு கஷ்டப்படும் பொழுது அதான் ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டிங்கிறது. அதான் நான் லீடரு, நீங்கள் எல்லாம் என் கீழே வேலை செய்யணும். அப்படி தான் நீங்கள் உலகம் போயிட்டுருக்கு. நாங்கள் லீடர், நாங்கள் சொன்னால் நடக்கும். உங்களில் ஒருவன் முதன்மையாக இருக்க விரும்பினாலும் அவன் எப்படி இருக்கணும்? இஃப் யூ வாண்ட் டு பி எ லீடர் யூ மஸ்ட் பி லைக் எ சர்வெண்ட். இது ஏசப்பா கொடுக்குற உபதேசம். அல்லேலூயா. நீ தலைவனாக இருக்கணும்னா வேலை செய்யணும், வேலைக்காரனை போல மாறு. இல்லாட்டா இயேசு 12 பேர் காலையும் கழுவாருங்களா? பொதுவாக குரு அப்படிங்கிறவர், குரு மேலே உட்காந்துருப்பார், அவர் தான் முக்கியமான ஸ்தானம். சீடர்கள் கீழே இருப்பாங்க. ஸோ குரு சீடர் காலை கழுவ மாட்டாங்க. நம்முடைய நாட்டினுடைய பழக்கம், சீடர்கள் போய் தான் குரு காலை கழுவணும், எல்லாம் செய்யணும். ஆனால் இயேசு குருவானவரே சீடரின் கால்களை கழுவது ஏன்? ஆண்டவர் சொல்கிறார், உங்களுக்கு மாதிரியை வைத்து நான் என்ன செஞ்சேனோ அதே போல் நீங்களும் செய்யுங்கள். தலைவனாக இருக்க விரும்புகிறவன் ஒரு வேலைக்காரனை போல மாற வேண்டும். காலை கழுவுறது யார் என்றால் யூத முறைமையின்படியே அடிமைகள் தான் அதை செய்வார்கள். அதுக்குன்னு அடிமையை வச்சுருப்பாங்க, ஸ்லேவ்ஸ். அவங்க தான் காலை கழுவாங்க. அந்த வேலையை இயேசு செய்கிறார். அருமையான ஊழியம் கொள்ள வரவில்லை, ஊழியம் செய்யவே வந்தேன். இன்றைக்கி ஊழியம் கொள்றதில்லை, ஊழியம் செய்வோம், அநேகருக்காக ஜீவனை கொடுக்க வந்தேன் என்று இயேசு சொல்கின்றார். அருமையானவர்களே, தாவீதின் வாழ்க்கையில் இந்த ஒரு நல்ல குவாலிட்டியை பார்க்க முடியும். ஆகவே தாவீது தேவனுடைய ஆலோசனை கேட்டு செய்கிறவன், கர்த்தருக்குள் திடப்படுத்தி கொண்டு போகிறவன். அது மாத்திரமல்ல, இப்பொழுது அமலேக்கோடு யுத்தம் செய்ய புறப்படுகிறான். 200 பேர் வரவில்லை. அவனுக்கு இருந்த ஒரே பலன் தேவ பலன்தான். அதை நம்பி தான் அந்த 400 பேரோடு புறப்பட்டு போகிறான். ஆகவே இந்த அட்டம்ப்ட் நான் என்ன சொல்கிறேன்னா, இது வெறும் அட்டம்ப்ட் கிடையாது. அமலேக்கை துரத்துவதற்கு 400 பேர் எம்மாத்திரம், அவன் பெரிய சேனை, 400 பேர் ஒன்றுமே கிடையாது. ஆனால் தாவீதினுடைய இந்த முயற்சி விசுவாச முயற்சி என்று நான் சொல்கிறேன். இட்ஸ் அ ஃபெய்த் அட்டம்ப்ட். இந்த அட்டம்ப்ட் பார்த்தீங்கன்னா முழுக்க விசுவாசத்தினாலே வந்த ஒரு காரியம். தன் சொந்த பலத்தினால் போகவில்லை, விசுவாசத்தினாலே இஸ்ரவேல் மக்கள் சிவந்த சமுத்திரத்தை என்ன செய்தார்களாம்? கடந்து வந்தார்கள். பை ஃபெய்த். சிவந்த சமுத்திரம் 2 பிரிவது என்பது சரித்திரத்தில் பார்க்க முடியாது, யாராலும் செய்யவும் முடியாது.
ஆனால் விசுவாசத்தினாலே தேவ ஜனங்கள் சமுத்திரம் ரெண்டாய் பிரிவதை பார்க்கிறார்கள், கடந்து போகிறார்கள். எதனால் வந்தது? விசுவாசம். விசுவாசத்தினாலே எரிகோவின் கோட்டை சுவர்கள் கீழே விழுகிறது. எல்லாம் விசுவாசம்தான். ஆகவே தாவீது இந்த முயற்சி எப்படி எடுக்கிறார் என்றால், இது ஒரு விசுவாச முயற்சி. இதுவரை ஒருவேளை நீங்கள் அட்டம் பண்ணி ஃபெயிலியரான விஷயத்தில் இப்போ நீங்கள் ஒரு அட்டம் எடுக்க போகிறீங்க. அந்த அட்டம் பியூர்லி ஃபெய்த் அட்டம், விசுவாசத்தின் அடிப்படையில் எடுக்கக்கூடிய ஒரு முயற்சியை நீங்கள் செய்ய போகிறீங்க. அதுதான் உங்களுக்கு வெற்றியை கொண்டு வரும். ஆகவே கொஞ்சம் பேரை வைத்து 400 பேரை வைத்து இந்த தாவீது யுத்தத்திற்கு போகிறாங்க. அருமையாளர்களே, முதல் அட்டம் ஒருவேளை ஃபெயிலியர் ஆயிருக்கலாம். யோசுவா வாழ்க்கையில் ஃபர்ஸ்ட் அட்டம் ஆயி பட்டணத்தை பிடிக்க போகும்பொழுது அட்டர் ஃபெயிலியர் தான், டோட்டல் ஃபெயிலியர். ஏனென்றால் அங்கே தேவ ஆலோசனை கிடையாது. அவங்க ஆலோசனை கேட்காம தான் போகிறாங்க. ஆயி பட்டணம் ஒரு சின்ன பட்டணம், கொஞ்சம் பேர் தான். ஆனால் ரொம்ப அசால்ட்டாக போகிறாங்க. நம்ம சென்னை பாஷையில் அசால்ட்டாக போகிறாங்க. கடவுள் என்ன சொன்னார், யெகோவா தேவன் என்ன அட்வைஸ் பண்ணார், என்ன ஆலோசனை கொடுத்தார், கேட்கவே கிடையாது. அங்கே ஒரு லீடர் யோசுவா இருக்கிறார், அவனையும் கேட்கல. இந்த ஜனங்கள் துணிகரமாய் நுழைகிறார்கள். அந்த ஃபர்ஸ்ட் அட்டம் எங்கே முடிஞ்சது பார்த்தீங்கன்னா 38 பேர் வெட்டி போட்டாங்க. ஆக பெரிய ஒரு ஃபெயிலியரில் முடிஞ்சது. காரணம் என்னவென்றால் தேவ ஆலோசனை பெறாமல் ஒரு கூட்டம். அடுத்த முறை செகண்ட் அட்டம், இந்த 2வது அட்டம் என்னவென்றால் ஆண்டவர் ஆலோசனை கொடுக்கிறார். யோசுவாவே, இந்த ஆயி பட்டணத்தை நீங்கள் பிடிக்க வேண்டும் என்றால் முதல்ல உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார். நிபந்தனை அதுதான். ஏனென்றால் சாபத்தீடானது உங்களுக்குள் இருக்கிறது, அது வெளியேற்றப்பட வேண்டும். அது இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு தோல்விதான். இப்போ தேவ ஆலோசனை கேட்டு யோசுவா அந்த காரியத்தெல்லாம் ஒழுங்குபடுத்திட்டு அதுக்கப்புறம் என்ன செய்கிறாராம், அந்த எங்கே தோல்வி வந்ததோ அதே பட்டணத்துக்கு 2வது அட்டம் போகிறார். எப்போ போகிறார்னால் தேவ ஆலோசனை பெற்று விசுவாசத்தோடு போகிறார், தேவ கைடன்ஸோடு போகிறார். போகும்பொழுது அந்த ஆயி பட்டணத்தை லேசாக பிடித்து வெற்றி பெற்றார்கள். அருமையான தேவஜனமே, ஆண்டவர் கொடுக்கிற ஆலோசனை கேட்பது மாத்திரமல்ல, கர்த்தர் தாவீதோடு இருந்தது போல நம்மோடு இருப்பது விசுவாசம்தான். விசுவாச அட்டம் இது. ஆகவே தேவன் நமக்கு அப்படிப்பட்ட விசுவாசத்தை தரும் பொழுது உங்கள் முயற்சியில் விசுவாசம் இருக்க வேண்டும். ஆகவே இந்த விசுவாசத்தை ஆண்டவரே என் சொந்த பலத்தில் நான் சார்ந்து எடுக்கவில்லை, இந்த முறை நான் போக போகிறேன், விசுவாசத்தோடு போக போகிறேன், அந்த காரியம் வெற்றியாய் முடியட்டும் ஆண்டவரே சொல்லிட்டு நீங்கள் கிளம்புங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆம் பிரியமானவர்களே, இதுதான் நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம். ஆகவே ஆண்டவராகிய தேவன் இவ்விதமாய் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்றார். அதே போல் கிதியோன் வாழ்க்கையில் பார்க்கும்பொழுது 300 பேர் தான். மீதியானவர்கள் ஏராளமான மக்கள் இருக்கிறார்கள். ஆனால் கிதியோனுடைய போன ஜனங்கள் பார்த்தா 300 பேர் தான். ஆண்டவருக்கு எண்ணிக்கை பெருசு இல்லைங்க, உங்கள் இருதயத்தில் இருக்கிற விசுவாசம் தான் பெருசு. உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கும். நம்மோடு இருக்கிறவர்களை அவரோடு இருக்கிறவர்களை பார்க்க நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்று சொல்லி எலிசா சொல்கிறார். எலிசாவும் வேலைக்காரன் தான் நிற்கிறாங்க. அவளை சுற்றி பெரும்படை இருந்தாலும் எலிசா அதை பற்றி பயப்படவே இல்லை. ஏன்னா அவனுக்கு நல்ல விசுவாசம், கர்த்தர் என்னோடு இருக்கிறார். அருமையார்களே, வேலைக்காரன் அவன் கூச்சல் போடுறான், ஐயா ஆண்டவனே என்ன செய்ய போகிறோம், நமக்கு எதிரான இவ்வளோ பெரிய கூட்டம். எலிசா சொல்கிறாரு, அவங்களோடு இருப்பதை பார்க்கல நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். கண்ணை திறக்க சொல்கிறார். கண்ணை திறந்து பார், உன்னை சுற்றிலும் ஒரு பரலோக சேனையே இருக்குது. நீங்கள் தனியாக இல்லை, நீங்கள் தனிமையாக இல்லைங்க, எங்களுக்கு யாருமே இல்லைங்க. இந்த பட்டணத்தை நாங்கள் தனியாக தான் இருக்கிறோம், நாங்கள் ஒரு அனாதையை போல் இருக்கிறோம், எங்களுக்கென்று சொந்த பந்தம் இல்லை. இயேசு உன்னோடு இருந்தால் நீ தான் மெஜாரிட்டி. உனக்குள் இருக்கிற ஆண்டவர் பெரியவருங்க. இந்த உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் நமக்குள் இருக்கிற ஆண்டவர் பெரியவர். ஸோ ஜீசஸ் அண்ட் யூ ஆர் த மெஜாரிட்டி. நீங்களும் இயேசுவும் சேர்ந்தால் நீங்கள் தான் மெஜாரிட்டி. தேவன் நம்மோடு கூட இருக்கின்றார். ஆகவே இந்த யோசுவா ஆகி வெற்றி பெற்றான். பிரியமானவர்களே, கடைசியாக தாவீது எல்லாவற்றையும் என்ன செஞ்சாராம், திரும்ப பெற்றுக்கொண்ட ஒரு சரித்திரத்தை வாசிக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே,
நாம் வாசித்த பகுதி, தியானித்த பகுதி 3 காரியம். 1, கர்த்தருக்குள் உங்களை திடப்படுத்தி கொள்ளுங்கள். இன்றைக்கு ஒரு வேளை சோர்ந்து போயிருப்பீர்கள் என்றால் கர்த்தர் உங்களுக்கு தான் இந்த வார்த்தை கொடுக்கிறார். கர்த்தருக்குள் திடப்படுத்தி கொள்ளுங்கள். நெருக்கடியான சூழ்நிலை தான், தாவீதுக்கு நெருக்கமான ஒரு சூழ்நிலை தான். நெருக்கத்தின் மத்தியிலே நெருங்கி வருகிற தேவன் நம் தேவன். ஆகவே அவனோடு இருந்த மக்கள் 400 பேர் தான். ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்ல மறந்துட்டேன், அதை நான் சொல்லி முடிச்சிடுறேன். தாவீது வெற்றி பெற்ற பிற்பாடு எல்லாம் கிடச்சிருச்சு. அவர் என்ன செய்கிறாரு, அந்த 200 பேரை சந்திக்க போகிறார். பார்த்தீங்களா, அந்த 200 பேர் லெஃப்ட் ஓவர். அங்கே அவங்க வர முடியல யுத்தத்திற்கு. தாவீது முதல் வெற்றி பெற்று போகும்பொழுது அந்த சோர்ந்து போய் அந்த ஆற்றங்கரையில் உட்கார்ந்துருக்கிறாங்களே அவங்கள சந்திக்க, அவங்களை சுகநலனை விசாரிக்கிறார் பாருங்க. அது ஒரு நல்ல ஒரு பண்பாக இருக்கிறது. அவங்களை சந்திக்க போகிறார். பிரியமானவர்களே, இவங்க யுத்தத்துக்கு வரல, இவங்களுக்கு எதுவும் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி கூட இருக்கிற மக்கள் பேலியாளின் மக்கள்னு போட்டிருக்கு. பேலியாளின் மக்கள் இதெல்லாம் செய்யக்கூடாது, அவங்க மனைவி மக்களை கொண்டுட்டு போட்டோம், இங்கே உள்ள எதையும் கொடுக்கக்கூடாது. அப்போது தாவீது அவளோடு கூட பேசுகிறார். இது நியாயம் அல்ல. நாம் யுத்தத்திற்கு போனவருடைய பங்கு எவ்வளவோ போகாதவர்களுக்கு ஒரே சமமாய் கொடுக்க வேண்டும். இந்த சமநிலை பிரமாணம் என்று சொல்வார்கள். எல்லாரையும் ஒன்று போல தான் நேசிக்கணும். அருமையால் அதுதான் ஆண்டவருடைய அன்புங்க. அந்த அன்பு தான் இந்த தாவீது உள்ளத்தில் இருந்தது. எல்லாரையும் நேசிக்கிறான் பாருங்க. யாரெல்லாம் அங்கே யுத்தத்துக்கு வரலையோ அவங்களுக்கும் அதே பங்கை கொடுக்கின்றான். ஆகவே தான் தாவீதை பார்த்த ஆண்டவர், எவன் இந்த தாவீது என் இதயத்துக்கு ஏற்ற ஒரு மனிதன், என்னை போல எல்லாவற்றையும் செய்கிறான், ஆகவே என் சித்தத்தை நிறைவேற்றக்கூடிய மனிதன் இவன் தான். ஆகவே தேவன் முடிவில் சவுலை தள்ளினார், தாவீது ராஜாவாக மாற்றினார். எந்த சவுலை தள்ளினார்? எல்லாம் தெரியும், படை எல்லாம் தெரியும், வீரர்கள் உண்டு, எல்லாமே உண்டு, மெஜாரிட்டி அவன் கையில் இருந்தது. ஆனால் மைனாரிட்டி தான் அந்த தாவீது. தாவீதிட்ட இருந்தவங்க ரொம்ப கொஞ்சம் பேர் தான். இந்த தாவீதை தான் ஆண்டவர் தலையை உயர்த்தினார். சாதாரண மனுஷனை அசாதாரண மனுஷனாக மாற்றினார். இந்த மாலையில் 3 காரியத்தை சொல்லி, 1, நீங்கள் உங்களை கர்த்தருக்குள் திடப்படுத்தி கொள்ளுங்கள். ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் சோர்ந்து போயிருக்கீங்க, ஆண்டவர் சொல்கிறார், திடப்படுத்து, உன் உள்ளத்தை நீ தைரியப்படுத்தி கொள். 2வது, தேவ ஆலோசனை கேட்டு அதன்படி செய்யுங்க. 4 பேர் சொல்கிறத கேட்காதீங்க, கர்த்தரை என்ன சொல்கிறார் அதன்படி செய்யுங்கள். 3வது காரியம் ஆண்டவர் செய்கிறது, இழந்ததை தேவன் என்ன செஞ்சாராம்? திரும்ப கொடுத்தார். இழந்ததை தேவன் ஆண்டவர் அவனுக்கு எல்லாவற்றையும் ஒன்று குறையாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பி கொண்ட ஒரு சரித்திரத்தை நாம் வாசிக்கிறோம். ஒருவேளை இழந்தது எதுவாக இருந்தாலும், அருமையானவர்களை, இழந்த யோபுக்கு எல்லாம் திரும்ப கொடுத்தார். லோத்து இழந்த தேவன் கொடுத்தார். ஆகவே தாவீது இழந்த தேவன் கொடுத்தார். இந்த மாலையில் இழந்தது எதுவாக இருந்தாலும் தேவன் திரும்ப கொடுப்பார். ஆனால் 1, தேவ ஆலோசனை கேட்க வேண்டும், அதற்கு கீழ்ப்படிய வேண்டும். அப்படி என்றால் தேவன் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். பிரியமானவர்களே, ஆகவே நெருக்கத்தின் மத்தியில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் என்னை விசாலத்தில் வைத்தார். ஆக இந்த மாலையில் தேவன் உங்களுக்கும் எனக்கும் ஒரு விசாலத்தை வைத்திருக்கிறார், ஒரு நல்ல நாட்களை வைத்திருக்கிறார், நல்ல ஈவுகளை வைத்திருக்கிறார். ஆகவே தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தீர்கள். சங்கீதக்கார தாவீது சொல்றார், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். அதோடு முடியல வசனம், செழிப்பான பிரதேசத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். அப்படி என்றால் இந்த தீ தண்ணீர் எல்லாம் சோதனையெல்லாம் கடந்து உங்களுக்கும் நம்ம எல்லாருக்குமே ஒரு செழிப்பான ஆசீர்வாதம் காத்திருக்கிறது. அந்த நாள் இப்பொழுது வந்து விட்டது. இப்போ நாம் ஜெபம் பண்ண போகிறோம். ஆண்டவரே, நாங்கள் உம்மிடத்தில் வந்திருக்கிறோம். என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்கள், என் வாழ்க்கையில் இருக்கிற தோல்விகள் எல்லாவற்றையும் மாற்றக்கூடிய தேவன் நீர். ஆண்டவரே, தாவீது சோர்ந்து போகவில்லை, திடப்படுத்தி கொண்டான், கர்த்தருக்குள் தைரியப்படுத்தி கொண்டு தேவ ஆலோசனை காத்திருந்தான். ஏதோ ஒரு காரியம் வீட்டில் இன்னும் செய்யாமல் இருக்குது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, தேவ ஆலோசனை காத்துருங்க. நான் சும்மா வெயிட் பண்ண சொல்லலை உங்களை, சும்மா வெயிட் பண்ணுறது அல்ல, ஆண்டவருடைய ஆலோசனைக்காக காத்துருங்க. கர்த்தர் ஒரு அடையாளத்தை காட்டுவாருங்க. ஆண்டவர் அடையாளத்தை ஒரு காரியத்தை செய்வார். அப்போ நீங்கள் புரிஞ்சு கொள்ளலாம், இது ஆண்டவர் எனக்கு ஒரு அடையாளத்தை காட்டுகிறார். இப்போ நான் ப்ரொசீட் பண்ணேன்னா கண்டிப்பாக வெற்றி தான்.
ஆகவே தேவ ஆலோசனை காத்திருங்கள். அது மாத்திரமல்ல, இழந்தது தேவன் திரும்ப என்ன செய்வாராம்? கொடுக்கிற தேவன். ஆகவே நம்முடைய தேவனாய் கர்த்தர் பாரபட்சம் இல்லாதவர், எல்லாருக்கும் ஒன்று போல அவர் செய்கிற தேவன். ஆக ஒரு நிமிஷம் கண்களை மூடி சின்ன ஒரு தீர்மானம் எடுப்போம். ஒருவேளை நாம் செய்த ஒரு தவறான காரியங்கள், தவறான முடிவினால் ஏற்பட்ட விளைவுகள், ஒருவேளை அது தோல்வியில் முடிஞ்சிருக்கலாம், ஒரு பெரிய லாஸில் முடிஞ்சிருக்கலாம். அதில் ஆண்டவர் சொல்கின்றார், இன்றைக்கு கர்த்தர் உன்னோடு பேசுகிறார், நான் அதை மாற்றுவேன் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. நீ தவறான முடிவு எடுத்ததினாலே ஏற்பட்ட இழப்பை தேவன் திரும்ப கொடுப்பார். தாவீதுக்கு எப்படி கொடுத்தாரோ அதே போல என்னுடைய ஆலோசனை கேள் மகளே, என் ஆலோசனை காத்திரு. கடந்த காலத்தின் இழப்பை தேவன் நிச்சயமாய் உனக்கு திரும்ப தருவார். சோர்ந்து போய் வந்திருக்கிறாயோ, கர்த்தருக்குள் உன்னை திடப்படுத்தி, கர்த்தருக்குள் உன்னை திடப்படுத்தி. தாவீது அதுதான் செய்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாக்களித்த தேவனை நீ பாடிக்கொண்டாடு, வாக்களித்த தேவனை நீ பாடிக்கொண்டாடு. ஊக்கமான ஆவி உன்னை தாங்க மன்றாடு, ஊக்கமான ஆவி உன்னை தாங்க மன்றாடு. சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. கண்டுன்னை அழைத்த தேவன் கைவிடுவாரோ, கண்டுன்னை அழைத்த தேவன் கைவிடுவாரோ. சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. துன்பங்கள் தொல்லைகள் உன்னை சூழ்ந்து கொண்டாலோ, துன்பங்கள் தொல்லைகள் உன்னை சூழ்ந்து கொண்டாலோ, அன்பர் உன்னை தேற்றும் நேரம் ஆனந்த மல்லோ, அன்பர் உன்னை தேற்றும் நேரம் ஆனந்த மல்லோ. சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. சோதனைகளை ஜெயிப்போ பாக்கியவானல். ஆமென் ஜீசஸ். சோதனைகளை ஜெயிப்போ பாக்கியவான். ஜீவ கிரீடம், ஜீவ கிரீடம் சூடும் நேரம் என்ன பேரின்பம். ஜீவ கிரீடம் சூடும் நேரம் என்ன பேரின்பம். சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. கண்டுன்னை அழைத்த தேவன் கைவிடுவாரோ, கண்டுன்னை அழைத்த தேவன் கைவிடுவாரோ. சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. போராட சோர்ந்து போகாதே. தாவீது நெருக்கப்பட்ட நேரத்தில் கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான்.
தேவ ஜனமே, கர்த்தருக்குள் நீங்கள் திடமனதாயிருங்கள். திடமனதாயிருந்து கர்த்தருக்கு காத்திரு. அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். தேவ ஆலோசனை காத்திரு. நம்முடைய தேவன் ஆலோசனையில் ஆச்சரியமானவர். அவர் ஆலோசனை கர்த்தர். மனுஷனுடைய ஆலோசனை வீணாய் போய்விடும். கர்த்தருக்கு காத்திரு. கர்த்தருக்கு காத்திரு. அவருடைய ஆலோசனை கொடுப்பார். நீ செய்ய வேண்டிய காரியத்தை அவர் போதிப்பார். இங்குதான் உனக்கு ஆலோசனை தரப்படுகிற இடம். கண்டளங்களை போய் நீங்க அலைய வேண்டாம். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நமக்கு ஆலோசனை கொடுப்பார். உன் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். மூன்றாவது, இழந்ததை தேவன் தருவாருங்க. இழந்து போனது தேவன் திரும்ப தருவார். எதை இழந்து வந்திருக்கிறீங்க, எதுவா இருந்தாலும் சரி, இந்த மாலையில தேவன் சொல்கின்றான், இழந்து போனதை ஒன்று குறையாமல் தாவீது எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டது போல உங்கள் வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்வீர்கள். இழந்து எதுவா இருந்தாலும் சரி, அது எப்பேற்பட்ட காரியமா இருந்தாலும் சரி, முடியாது என்று சொல்கிற விஷயமா இருந்தாலும் சரி, தேவனால் எல்லாம் கூடும். ஆமென். தேவனால் எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை. ஆகவே மாலை நேரத்தில் இப்படிப்பட்ட விசுவாசம்தான் தாவீதுக்குள் இருந்தபடினாலே அந்த பட்டியலிலே தாவீது பெயர் இருக்கிறது. தேவ ஜனமே, கடுகளவு விசுவாசம் மலை போன்ற பிரச்சனையை மாற்றிவிடும். உங்களுக்குள் இருக்கிற விசுவாசம் இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த மாலை வேளைக்காக ஸ்தோத்திரம். ஒரு நிமிஷம் எல்லாரும் கொஞ்சம் நிற்கலாமா? ஒரு நிமிஷம் ஒரு சின்ன அர்ப்பணத்தோடு நம்ம போகலாம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. சோர்ந்து போய் வந்திருக்கிற உங்களுக்கு அல்லது இந்த பாட்டை நான் பாடினேன். சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. உன்னை கண்டவர் உண்மையுள்ள தேவன். உன்னை கண்டு அழைத்தவர் உண்மையுள்ள தேவன். அவர் வாக்களித்தவர் உண்மையுள்ள தேவன். அவர் வாக்கு மாற மாட்டார். தீயை கடந்தாயா? தண்ணீரை கடந்து வந்திருக்கிறீங்களா? இதோ ஒரு செழிப்பான பிரதேசத்தை பாருங்கள். உங்கள் அகக்கண்களை திறந்து உங்களுக்கென்று வைத்திருக்கிற ஒரு சுதந்திர இடம் இருக்கிறது. அதை சுதந்திரிப்பதற்காக தேவன் நம்ம அழைத்து வந்திருக்கிறார். கானான் என்பது இந்த பூமிக்குரிய கானான் அல்ல. பரலோகத்தில் நமக்கென்று ஒரு கானான் ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். அந்த ராஜ்யம் அழியாத ஒரு ராஜ்யம். இந்த பூமி எல்லாம் அழிய போகிறது. இன்னும் கொஞ்ச காலத்தில் பாருங்கள் என்ன நடக்க போகிறது என்று. பரலோக ராஜ்யம் நமக்காக ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். அது அழியாத ஒரு ராஜ்யம். அதற்கென்று ஆயத்தப்படுத்துங்கள். உங்களை திடப்படுத்திக் கொள்ளுங்கள். இழந்ததை தேவன் திரும்ப தருவான். ஹல்லேலூயா. வாக்களித்த தேவனை நீ பாடி கொண்டாடு. சந்தோஷமா பாடுங்க. வாக்களிச்சுட்டார் உனக்கு. இன்றைக்கு வாக்குத்தத்தம் பெற்றுக்கொண்டாய். சந்தோஷமாய் போ. நீ திரும்ப பெற்றுக்கொள்வாய் மகளே. கமான ஆவி என்னை தாங்க மன்றாடு. ஊக்கமான ஆவி உன்னை தாங்க மன்றாடு. சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. போராட சோர்ந்து போகாதே. ஆண்டவர் உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். இன்றைக்கு தேவனுக்கு கொடுத்த வார்த்தை இதுதான். இழந்ததை நீ பெற்றுக்கொள்வாய் மகளே. ஹல்லேலூயா. தேவ ஆலோசனை கேட்டு நீ கர்த்தருக்குள் திடமாக இருந்து ஆண்டவருக்கு எழும்பி பிரகாசி மகளே. ஹல்லேலூயா. நீ தோல்விக்குரியவள் அல்ல. வெற்றியை தேவன் தந்திருக்கிறார். ஜெயத்தை சுதந்திரி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த மாலை வேளைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, ஆண்டவரே, தாவீதுக்குள் இருந்து பற்றி எறிந்த விசுவாசம் எங்களுக்குள்ள வர வேண்டும். தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன், என் கை அவனை உறுதிப்படுத்தும், என்னாலே அவன் கொம்பு உயரும். ஆண்டவரே, தாவீதின் இதயத்துக்கு ஏற்றவன். ஆகவே அவன் விரும்பினதை தேவன் தந்திரப்பான். அவன் தேடினதை கண்டுபிடித்தான். கர்த்தர் அவனுக்கு கொடுத்து அவனை உயர்த்தினீர். சவுலை தள்ளினீர், தாவீதை ராஜாவாக உயர்த்தினீர். அதுபோல இந்த பிள்ளைகளுக்கு வேண்டிய எல்லா காரியத்தையும் நீங்களே செய்து ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஒரு சின்ன அர்ப்பணத்தோடு நாங்கள் போகிறோம் ஐயா. இனி நாங்கள் சோர்ந்து போக மாட்டோம். வாக்களித்த தேவன் உண்மையுள்ளவர், வாக்கு மாறாதவர். இந்த மாதத்தில் கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படியே
தேவன் எங்களுக்கு கிருபை செய்வீராக, நிறைவேற்றுவீராக. இப்படி பாத்திரங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதிங்க கர்த்தாவே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜெயத்தை எடுத்துக்கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.